السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم الكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إذا كانت ليلة النصف من شعبان فقوموا ليلها وصوموا يومها وصوموا نهارها كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போட்டி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீதும் அன்னாரின் சான்றுகளை வருவாதை பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் உலக மோமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கிற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமாக. அன்புக்கும் அனைத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார் அருமை சகோதரர்களே, புனிதமிகு பராத்துடைய இரவிலே நாம் இருக்கின்றோம். ஷாபான் மாதத்தினுடைய பிறை 15 நாம் இருக்கின்றோம். இந்த இரவுக்கு அபுல் ஹைர் அத்தாலிகானி என்ற அறிஞர் தன்னுடைய துஹுஃபத்துல் இஹ்வான் என்ற கிதாபிலே துஹுஃபத்துல் இஹ்வான் என்ற கிதாபிலே குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலே இந்த இரவுக்கு 22 வகையான பெயர்களை கூறுகிறார்கள். அதில் சிலதை உங்களுக்கு நான் கூறுகின்றேன். இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்ற சிறப்பை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இரவுக்கு அறிஞர் பெருமக்கள் லைலத்துல் முபாரக்கா, இது ஒரு பரக்கத்தான இரவு என்று கூறுகின்றார்கள். ஏனெனில் அல்லாஹு தஆலா சூரத்து துஹான் என்ற 44வது சூராவுடைய 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, இந்த குர்ஆனை நாம் பரக்கத்தான இரவிலே இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அந்த விளக்கம் உங்களுக்கு பிறகு சொல்றேன். இந்த லைலத்துல் முபாரக்கா என்பது இந்த பராத்துடைய இந்த இரவைத்தான் அல்லாஹு தஆலா கூறுகிறார். எனவேதான் என்ன சொல்றாங்க, இந்த இரவுக்கு முதல் பேராக கூறுகிறார்கள் இது லைலத்துல் முபாரக்கா, பரக்கத்தால் பேர் என்பதாக கூறுகிறார்கள். அது மாதிரி லைலத்துல் ஹயாத் என்பதாக கூறுகிறார்கள். லைலத்துல் ஹயாத்னா என்ன? வணக்கங்களின் மூலமாக உயிர்ப்பிக்கின்ற இரவு என்பதாக கூறுகிறார்கள். ஏனெனில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த இதா கானத் லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய பிறை 15 வந்துவிட்டால் ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, இரவிலே நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸை ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் அறிவிக்கிறார்கள். இப்னு மாஜா என்ற கிதாபிலே இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில இரவை ஹயாத்தாக்குங்கள், இரவிலே நின்று வணங்குங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிற காரணத்தினால் இந்த இரவுக்கு லைலத்துல் ஹயாத், வணக்கங்களின் மூலமாக உயிர்ப்பிக்க வேண்டிய ஒரு இரவு என்பதாக கூறுகிறார்கள். மூன்றாவதாக கூறுகிறார்கள் லைலத்துல் தக்தீர், விதியை நிர்ணயம் செய்கின்ற இரவு என்பதாக கூறுகிறார்கள். அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க, விதியை நிர்ணயம் செய்கிற இரவு என்பதாக கூறுகிறார்கள். அவங்க வாய்க்கு மாதிரி பேர் வச்சு போகல. நான் உங்களுக்கு அந்த 22 காரணங்களை சொன்னோம் அப்படின்னா ஃபஜ்ர் ஆயிரும். ஒவ்வொருக்கும் நிறைய ஹதீஸ்கள் விளக்கங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள்.
நம்மளும் ஏராளமா பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்ம பார்க்கறது பாதி, அதுல உங்களுக்கு சொல்றது காவாசி தான். ஏன்னா பயான் முடிச்சுட்டு போய் பார்த்தா அப்படின்னா இன்னும் இதுல நிறைய இருக்கு. சரி, அப்ப இந்த இரவுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மூணாவதாக லைலத்து தக்தீர், விதியை நிர்ணயம் செய்கின்ற இரவு என்பதாக கூறுகிறார். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா இந்த இரவை பற்றி அந்த சூரத்து துஹானிலே அல்லாஹு தஆலா சொல்வார், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், இந்த இரவிலேதான் அனைத்து விஷயங்களும் முடிவு செய்யப்படுகிறது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அந்த தலைவிதியை என்ன செய்யறது, முடிவு செய்யப்படுகின்றது என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறார். அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள், இந்த தலைவிதியின் சொல்லையில உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 3 செய்தியை நான் சொல்லிடுறேன். தலைவிதியை அல்லாஹு தஆலா விதியை அல்லாஹு தஆலா எப்போது எழுதினான் அப்படின்னா, புகாரி ஷெரீஃப்ல கலா கதிர் விதியிலே ஒரு பாடம் இருக்கிறது. ஃப்ரீயா இருக்க நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம புகாரி ஷெரீஃபுடைய தமிழாக்கு எல்லாம் பள்ளியாசல இருக்குது. எடுத்து வந்து படிச்சு பாருங்க. அது கூட சமீபத்துல கூட ஒருத்தர் கேட்கிறாரு, குர்ஆனுடைய தஃப்சீர் ஒன்று வாங்கி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது கேட்கலே சொல்றாரு, இது மாதிரி வாங்கி வச்சா படிப்பாங்களா அப்படின்னு. அதெல்லாம் படிப்பாங்க, வாங்கி வையான்னு. தஃப்சீர் இப்னு கஸீர் ஒரு 10 பாகங்கள் 2 நாள் வருது. ஒருத்தர் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. வெனசிய நம்ம வருகிற நேரத்துல நம்ம பள்ளிக்கு என்ன பார்க்க வரணும், பள்ளிக்கு 5 நேரம் வரணும். ஏதாவது ஒரு டயத்துல டைம் கிடைக்க என்ன செய்யணும், ஒரு ஹதீஸ் நம்ம பார்த்தோம்னாவே அது இவ்வளவு அற்புதமான செய்திகளை பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க. அறிஞர் பெருமக்கள் அவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி எழுதியிருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஒதுக்கி என்ன செய்யணும், நம்ம படிக்கணும். நீங்க கலாக்கதிர் விதியிலே ஒரு பாடம் புகாரி ஷெரீஃப்ல இருக்கு. அருமையான ஹதீஸ்கள் இருக்கு. ஒவ்வொரு ஹதீஸும் அவ்வளவு அற்புதமாக இருக்கு. அந்த ஹதீஸ்ல பெருமானார் சொல்வாங்க, படைப்புகளுடைய கலாக்கதிர் அல்லாஹு தஆலா எப்போது எழுதினான் என்று சொன்னால், இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா எழுதிச்சான் முதல்ல. இரண்டாவதாக என்று சொல்லுவாங்க, பெருமானார் சொல்லுவாங்க, தாயின் கருவறையிலே அந்த குழந்தை உருவாகிற நேரத்துல முதல் 40 நாட்கள் இந்திரிய துளியாக இருக்கும், பிறகு 40 நாட்கள் ரத்த கட்டியாக இருக்கும், பிறகு 40 நாட்கள் சதை கட்டியாக. அப்ப குழந்தைக்கு 4 மாசம் ஆயிடுச்சு. 4 மாதம் ஆகிறதுக்கு பிறகு குழந்தைக்கு உயிர் ஊதப்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை அனுப்புவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த மலக்கை பார்த்து சொல்லுவான், உக்துபு எழுது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அவர் கேட்பாரு, மாதா அக்துபு, நான் எதை எழுதுவது என்பதாக அவர் கேட்பார். அப்பதான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், 4 விஷயத்தில் எழுது. ஒண்ணு, அவனுக்கான ரிஸ்கை எழுதுவாயாக. இரண்டாவது, அவனுடைய தவணை இந்த உலகத்துல அவன் எப்படி வாழ்வான் என்பதை எழுதுவாயாக. மூணாவது, அவனுடைய அமல் எப்படி இருக்கிறதை எழுதுவாயாக. நாலாவது, அவனுடைய முடிவு எப்படி இருக்கிறதை எழுதுவாயாக. வாழ்க்கையை என்ன செய்யறது, முதல்ல எவ்வளவு காலம் வாழ்வாங்க, எவ்வளவு ரிஸ்க். மூணாவது, எப்படி வாழ்வான் என்பது. நாலாவது, எப்படி மௌத்தாக என்பதாக. நீங்க யோசிக்கலாம், என்ன வாழ்றது என்ன, மௌத் என்பதாக. இன்னைக்கு காலை பயானா சொல்லியிருக்கேன், உங்களுக்கு காலையில வீடியோ வரும். இந்த உலகத்திலே மனிதன் எப்படி வாழ்ந்து எப்படி மரணித்தார் 4 வரலாறு சொல்லியிருக்கேன், 4 செய்தி கொண்டு சொல்லியிருக்கேன். அப்ப என்னன்னா, இந்த உலகத்தில் எப்படி ஒரு மனிதன் வாழ்வார் என்பதும், நாலாவது அவன் எப்படி மௌத்தாகுவார் என்பது என்ன செய்யறது, முடிவு செய்யப்படுது. இரண்டாவது. மூணாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இரவிலே என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், ஒரு வருடத்திலே இந்த உலகத்திலே என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா ஏற்கனவே முடிவு செய்தான் இல்லையா? இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா முடிவு செய்தான் இல்லையா? அந்த முடிவு செய்து அல்லாஹ் தஆலா மலக்குகளிடத்திலே ஒப்படைக்கின்ற இரவாக இருக்கின்றது. என்ன செய்யறாங்க அப்படின்னா, விதியை நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படின்னா, இன்னைக்குதான் விதியை நிர்ணயம் செய்யல, ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்டது என்ன செய்யறது, ஒப்படைக்கப்படுகிறது. சொல்லுவாங்க இல்லையா, ஹதீஸ்ல வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, இந்த இரவிலேதான் ஃபீஹா யுக்தபுல் மௌலிபடி ஆதம ஃபீ ஹாதிஸனா, இந்த உலகத்திலே இந்த வருஷத்தில் எத்தனை குழந்தை பிறக்கும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்து வழக்கெடுத்து அல்லாஹ் தஆலா ஒப்படைக்கிறார். அதே மாதிரி இந்த உலகத்தில் அந்த ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் மௌத்தாகுவார் என்பதை முடிவு செய்து அல்லாஹ் தஆலா ஒப்படைக்கிறார். வஃபீஹா துர்ஃபு அமாலுஹும் வஃபீஹா தன்ஸிலு அர்ஸாக்குஹும், மனிதனுடைய ஒரு வருடத்துடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுவதும் இந்த இரவிலே தான். ஒரு வருடத்திலே இந்த உலகத்திலே என்னென்ன வாழ்வாதாரங்கள் வழங்கப்படும் என்பதை என்ன செய்யலாம், அல்லாஹு தஆலா இந்த இரவிலே தான் முடிவு செய்கிறான். யாருக்கு எவ்வளவு கொடுப்பது என்பதை அல்லாஹு தஆலா முடிவு செய்கிறான். எனவேதான் இந்த இரவுக்கு பேர் செய்யறாங்க லைலத்து தக்தீர், விதியை நிறைவு செய்யப்படுகிற இரவு என்பதாக கூறுகிறார்கள். இது மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்கின்றது. நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், சென்ற ஜும்மாவுல உங்களுக்கு கடைசியில ஒரு செய்தி சொல்லி, ஷாபான் மாதத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய 8 விஷயங்களாக சொல்லி, அது 8வது ஒரு செய்தி என்ன சொன்ன அப்படின்னா, கலாக்கதிரை மாற்றுகின்ற காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த இரவிலே நம்முடைய விதி என்ன, நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை அல்லாஹ் தஆலா மாற்றுகின்றான். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, விதியை மாற்றுகின்ற சில காரியங்கள் இருக்கிறது, அதை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு என்ன செய்ய நேரம் இல்லைங்கிறதுக்காக வேண்டி, அது ஒன்று துவா, 2வது என்ன செய்யறது, உறவோடு சேர்ந்து வாழுதல், 3வது தர்மீகளாக சொல்லி நான் முடிச்சேன். இதை பற்றிய சில விரிவான செய்தியை தான் உங்களுக்கு நான் இப்போது சொல்ல இருக்கிறேன்.
முதல்ல விதி இருக்கா இல்லையா, கலாக்கதிர் விதி இருக்கா இல்லையா, இந்த விதியை ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு முஸ்லீமும் நம்ப வேண்டும். முதல்ல விளைவிக்க கலாக்கதிரை விதியை நம்புவது ஒரு முஸ்லீமுடைய கடமை. ஏன்னு சொன்னால் 7 விஷயங்களை நம்பினாத்தான் அவன் ஈமானுடையவனாக கருதப்படுகின்றான். இஸ்லாமிய அடிப்படையில 7 விஷயத்தை நம்பியே ஆகும். அதுல என்ன செய்யறது, முன்ன ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை நம்பணும், மலாயிகத்திஹி, மலக்களை நம்பணும், குத்துபிஹி, அவருடைய வேதங்களை நம்பணும், ரசூலிஹி, ரசூல்மார்களை நம்பணும், வல் யௌமில் ஆகிரி, மறுமையினால நம்பணும், மறுமையினால நம்பணும். ஆறாவதாக என்ன, வல் கத்ரு கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வை கொண்டு ஏற்படுகின்றது என்ற விதியை நம்ப வேண்டும். ஏழாவதாக மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படும் என்பதை, மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படும் கபருடைய வாழ்க்கையை நம்புவது. இந்த வேறு விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் தான் ஒரு முஸ்லிம் ஈமானுடையவனாக கருதப்படுகின்றார். ஒரு விஷயம். அப்ப 7 விஷயத்துல ஒண்ணு என்ன, விதியை நம்ப வேண்டும் என்பதை மார்க்க வலியுறுத்துகிறது. ஒரு மனிதன் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய விதியை நம்ப வேண்டும். அந்த விதி எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது. விதி எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அழகாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய திட்டங்கள் தவிடுபடியாகுவதை கொண்டு நான் விதியை விளங்கிக் கொண்டேன் சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம். நம்ம காலையில எந்திரிச்சு நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும் அதை வாங்க இதை வாங்க எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கு நேர் மாற்றமா நடக்கும், நேர் மாற்றமா நடக்கும். பார்த்தீங்களா, அப்பதான் சொல்லுவாங்க அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய மதியின் மூலமாக நான் என்னென்னமோ செய்யலாம் நான் திட்டமிடுகின்றேன். நம்ம நினைக்கிறோம்ல, அதை வாங்கணும் இதை வாங்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருப்போம். கடைசியில கற்பனையிலே வாழ்க்கை முடிஞ்சு போகுது. அது அலி அவங்க சொல்றாங்க, என்னுடைய திட்டங்கள் தவிடுபடியாகுவதை கொண்டு நான் விதியை விலங்கிக் கொண்டதாக சொன்னாங்க. முல்லா நஸ்ருத்தீன் இடத்துல ஒரு தடவை கேட்கப்பட்டது. முல்லா நஸ்ருத்தீன் பார்க்கறதுக்கு தான் நகைச்சுவையா பேசுவார், பெரிய அறிஞர். அவர்கிட்ட கேட்கப்பட்டது, விதினா என்னங்கன்றா. அவன் சொன்னாராம், நீ நினைக்கிறதுக்கு நேர் மாற்றமா இருக்கும், அதான் விதினாராம். அப்ப ஒரு மனிதன் என்ன செய்யற அப்படின்னா, நாம் எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும் கூட அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய விதி ஒன்று இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, குல்லும் பிகதர் ஹத்தல் கைஸ வல் ஹதீஸ். புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் சொல்வாங்க, உலகத்தை இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லாம் அல்லாஹ்வுடைய விதியின்படிதான் நடக்கிறது. ஒருவன் அறிவாளியாக இருப்பதும் அறிவற்றவனாக இருப்பதும் அல்லாஹ்வுடைய விதியின்படியாக சொல்வாங்க. அதனால முதல் விஷயமாக நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னா, விதியை நம்ப வேண்டும் என்பது ஒன்று. விதி என்ன நம்பணும் ஒன்று. அந்த விதிங்கிறது இருக்கா இல்லையா, அது 2 வகையாக இருக்கிறது. முதல்ல விதியை நம்பணுங்கிறது ஒன்று. அந்த விதி என்ன சார் 2 வகையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே 13வது சூராவுடைய 39வது வசனத்திலே கூறுகிறார், யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித். அல்லாஹ் தஆலா நாடியதை அழிக்கின்றான், நாடியதை அதை உறுதிப்படுத்துகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், இந்தஹு உம்முல் கிதாப், மூல பதிவேடு அல்லாஹ்விடத்தில் இருக்குது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். மூல பத்திரங்கிறது அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. ஆனா அதுல என்ன செய்யறான்னா, அல்லாஹ் நாடியதை மாற்றுகின்றான், நாடு எதை மாற்றாமல் அப்படியே வைத்து விடுகிறாராக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த ஆயத்தினுடைய அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க, கொஞ்சம் முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்றேன், அதனால கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம வரலாறு சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல, நீங்க அடிப்படையில் இந்த விஷயத்தை விளைவிக்க. அப்ப முதல்ல கலாக்கதை நம்ப வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது என்பதை ஒரு மனிதன் நம்பணும். வாழ்க்கையில ஒருத்தர் வெற்றி அடைந்தாலும் சரி தோல்வி அடைந்தாலும் சரி, இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நடக்குது என்பதாக முதல்ல நம்பி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இவருடைய இவருடைய சிந்தனையில என்ன ஏற்படும் சொன்னா, சில நேரங்களில் இவர் தவறான முடிவுகள் முடிவுகள் எடுப்பார். என்ன செய்வாரு, இப்படி நடந்துருச்சே முடிவுகள் ஏற்படும். சில நேரத்தில் அவர் அல்லாஹ்வை பற்றி தவறாக நினைப்பார். சில நேரத்தில் அடுத்த ஒன்றில் கோபத்தை காமிப்பார். அதான் ஒண்ணு எதுவும் எனக்கு தேவை, நம்ம நசீபில இன்னைக்கு நடக்கணும் நடக்கணும். அதான் ஒரு அஜய் சொன்னார் அப்படின்னு, மெதுவா போகும்போதுதான் யார் இடிக்க, மெதுவா போகும்போதுவா ஒருத்தர் இடிச்சான், நான் வேகமா வண்டியை ஓட்டும் போதான் எவ்வளவு இடிக்கிறேன், தும்பா போய வந்து இடிக்கிறான்னு அவர் சொல்வார். என்னன்னா இந்த உலகத்துல எது நடந்தாலும் அல்லாஹ்வை கூட நடக்குது என்பதாக நம்பணும். அல்லாஹ் தன் திருமறை சொல்வார், குல்லை யுஸீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா. நபியே மக்களிடத்திலே சொல்லுங்கள், அல்லாஹ் எங்களுக்கு எதை எழுதினானோ அதை தவிர எதுவும் ஏற்படாத என்ன செய்யுங்க சொல்லுங்க அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப நம்ம நசீபில என்ன இருக்கோ எழுதப்பட்டிருக்கோ அது இப்ப எழுதப்படல. இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு எழுதப்பட்டது ஒன்று.
இரண்டாவது 4வது மாதத்திலே தாயின் கருவறையில உயிரை ஊதையிலே அல்லாஹ் எழுதி முடிச்சுட்டான். உன் வாழ்க்கை இதை நோக்கித்தான் பயணமாகுது அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டான். நம்ம சொல்ல முடியாது என் வாழ்க்கை எதை நோக்கி பயணமாகுதுன்னு தெரியலையே. சில நேரத்தில் நமக்கு வாழ்க்கை எதை நோக்கி பயணமாகுது நமக்கே புரியாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்ய முடிவு செய்கிறான், நடக்கிறது. அதனால எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய தலையெழுத்துல என்ன எழுதியிருக்கானோ நடக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்பது ஒரு செய்தி. இரண்டாவது என்னன்னு கேட்டா, சில நேரங்களிலே அந்த விதி என்பது 2 வகையாக இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் சில விஷயத்தை அதை அப்படியே முடிவு செய்து விடுவார், எதை கொண்டு மாற்ற முடியாது, அப்படியே எல்லாம் முடிவு செய்து விடுவார். ஆனா அதே நேரத்தில் சில விஷயத்தை அல்லாஹ் தஆலா சில விஷயத்தை கொண்டு மாற்றுகின்றார். அதனால நம்ம இந்த கட்டத்துக்கு வரக்கூடாது. நம்ம அஜத்து சொன்னாரு, இதை மாற்றவும் செய்ய மாற்றாம இருப்பான்னு சொன்னாரு. நம்ம ஏன் இதை செஞ்சுக்கிட்டு ஒருவேளை மாற்ற முடிவு பண்ணியிருந்தா நம்ம செஞ்சு மாறவா போகுது அப்படின்னா நீங்க நினைக்க வேணாம். வாழ்க்கை எப்பவுமே என்ன செய்ய தவறாகவும் நினைக்க கூடாது. புரியுதா? அதனால நம்ம இதை செஞ்சா நடக்கவா போகுது. உதாரணமா ஒரு கஷ்டத்துல இருக்கோம், நம்ம என்ன சொல்றோம், இந்த காரியத்தை செய்யுங்க மாறும் சொல்றோம். மாறாதுன்னு சொல்லியிருக்காருல, இதை போய் காசு செலவு பண்ணி நம்ம நடக்கவா போகுது அப்படின்னா நினைக்க தேவையில்லை. வாழ்க்கை எப்பவுமே நெகட்டிவா நினைக்க வேண்டிய தேவையே இல்லை. சரியா? சில விஷயத்தை அல்லாஹ் நிரந்தரமாக அதை என்ன செய்வான், அல்லாஹ் நடத்தியே தீர்வான். அது நடக்கும் என்பதை சில நேரத்தில் நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் தஆலா செஞ்சான். அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு கூட அதை உணர்த்தினான். நபிமார்களுக்கு அதை உணர்த்தினான். ஏதோ நடக்க போகுதுங்கிற உங்களுக்கு தெரிந்தது, ஆனால் நடந்தேதான் ஆனது. வரலாற்று செய்தி வரும். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க என்ன செய்யறோம், கூட்டு போய் விளையாட போறோம் சொல்லுவாங்க. விளையாட போறோம். அவர் சொல்லுவாரு, இன்னா அகாஃபு யாக்குலஹு, அவரை ஓனாய் தின்றுவோம் நான் பயப்படுறேன்னு சொல்லி அவர் சொன்னார். என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு கனவுலே ஒரு காமிக்கப்பட்டது என்னன்னா, அவரை ஓனாய் பிடிச்சிட்டு போற மாதிரி ஒரு கனவு காமிக்கிறார். அதனால அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, ஓனாய் ரூபத்துல இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிற அவருக்கு தெரியுது. ஆனா அவர் சொன்னார், எனக்கு என்ன செய்ய ஓனாய் ஒரு இடத்துல இப்ப தின்றுமோ, எனக்கு காட்டு கூட்டு போறாங்க, நீங்க விட்டுட்டு போவீங்க, அந்த வரலாறு பாரு, நீங்க பொருட்களை பார்த்து விட்டுட்டு போவீங்க. ஆனா ஓனாய் அடிச்சிருப்பா தின்றுப்பான்னு சொல்லி ஒரு செய்வாரு சொல்லுவார். அப்பதான் அவங்க சொன்னாங்க, நகது உஸ்பா, நாங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்க, நாங்களா விடவா செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. வந்தவனே அதே காரணம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஓனாய் அடிச்சு தின்றுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. சரியா? ஓனாய் எது திங்கல. கடைசியில இவங்களே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, என்ன செஞ்சா அவர் கிணத்துல தள்ளி விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, அந்த ஒரு ஓனாயினுடைய ரத்தத்தை என்ன செய்ய அதன் மீது போட்டு என்ன செஞ்சாங்க, கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. ஓனாய் எடுத்து தின்று சொல்லி முடிச்சுட்டாங்க. எதுக்கு சொல்றாங்க, அறிஞர் மக்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி இவருடைய வாழ்க்கையில இந்த ரூபத்தில் ஆபத்து வரும் என்பது அவருக்கு சொல்லப்பட்டது. ஆனா ஏதாவது செய்ய முடிஞ்சா முடியாது. இதெல்லாம் இந்த விதியை மாற்ற முடியாத விதி என்பது. விதிங்கிறது 2 வகையா இருக்கு இல்லையா? எது மாற்ற முடியாதோ இது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள் கனவிலே காண்பிக்கப்பட்டது, இது நடக்க போதுங்கிறது காண்பிக்கப்பட்டது. ஆனால் நடந்துதான் அது எதுவும் செய்ய முடியவில்லை. அதான் சொல்றாங்க கலா முகத்தர்னா, அல்லாஹ் எதை முடிவு செய்தா நடக்கத்தான் போகுது. உஹது போர் நடக்கிறதுக்கு முன்னாலேயே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே காண்பிக்கப்பட்டது 70 காளை மாடுகள் அறுக்கப்படுவதாக கனவிலே காண்பிக்கப்பட்டது. 70 காளை மாடு அறுக்கப்படுவதாக காண்பிக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே ஒரு இருந்துச்சு. அதாவது இந்த போர்ல பெரும்பாலும் நிறைய சஹாபாக்கள் ஷஹீதாக போறாங்க தெரிஞ்சு. இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய அந்த துல்ஃபிகார் என்ற அந்த வாளுடைய நுனி, அந்த முனை இருக்கா இல்லையா, அது உடைவதாக கனவுல காமிக்கப்படும். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு, ஏதோ ஒரு பெரிய தலை உள்ள போகுது என்பதாக. ஒரு பெரிய தலை காலியாக போகுது, நிறைய சஹாபாக்கள் ஷஹீதாக போறாங்க. ஏன் இப்படி ஏற்படுங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு குழப்பம். ஏன்னா அதாவது அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாயிட்டு, அவங்க 3000 பேர் இருந்தாங்க, இவங்க 1000 பேர் இருந்தாங்க. சரியா? 1000 பேர் இருந்தாலும் கூட இடையில ஒரு 300 பேர் இவங்க முனாஃபிக்கள் போயிட்டாலும் கூட 700 பேர் இருக்காங்க. இருந்தாலும் கூட பெரும்பாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு பெரிய தோல்வி ஏற்படும், இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது ரசூலுக்கே விளங்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா பத்ர்லயே ஜெயிச்சவங்க, பத்ர்ல ஒண்ணும் இல்லாம இருந்த 313 வச்சு ஜெயிச்சவங்க, இன்னைக்கு ஒரு பெரிய ஏற்பாடோட போயிருக்காங்க. நம்ம இவ்வளவு பெரிய ஏற்பாடோட அவங்க போயிருக்காங்க, ஏன் இவ்வளவு பேர் ஷஹீதாக போறான்னு பெருமானாருக்கு குழப்பமாக இருந்துச்சு. ஆனா என்ன செய்ய முடிஞ்சு, அடுத்த நாள் நடந்த யுத்தத்திலே உஹது போர்க்களத்திலே 20 சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. 70 சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. அந்த ரசூலுடைய ஒரு வார்த்தைக்கு வாரிசு காரணத்தினால. இது என்ன செஞ்சாங்க, ஆயுதங்கள் கம்மியா இருந்ததுனால எல்லாம் இதாகல, அவங்க ஷஹீதாகல. மலையின் உச்சியில அப்துல்லா பின் ஜுபைருடைய தலைமையில பெருமானார் அவர்கள் செஞ்சாங்க. சில பேர் நிப்பாட்டி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உத்தரவு வருகிற வரைக்கும் கீழே இறங்காதீங்கன்னு சொன்னாங்க.
ஆனா போருடைய வெற்றி ஏற்பட்டு எதிரிகள் என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. இதுக்கு பின்னால வந்து சஹாபாக்கு விரட்டிட்டு போனோன்னு மேல இவ்வளவு சொல்லிட்டாங்க, போர் முடிஞ்சு ஓச்சு, எல்லாரும் ஓடிட்டாங்க, எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க, இறங்குவாங்க. அப்துல்லா பின் சுபைர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவு வருகிற வரைக்கும் நம்ம இறங்க வேண்டாம் என்பதால். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏங்க போர்லாம் முடிஞ்சுதாங்க, போர் முடிஞ்ச பிறகு வந்து ரசூலுல்லாஹ் சொன்னா என்ன சொல்லாட்டா என்ன இறங்க முடியாது என்பதாக. ஒன்று அவர்கள் தவறாக புரிந்தது, ஒன்று தலைமைக்கு கட்டுப்பட மறுத்தது ஒன்று. அந்த சஹாபாக்கள் கீழே இறங்கினார்கள். அவர்கள் பெரும்பாலும் கீழே இறங்கிட்டாங்க, பொருட்கள் எடுக்கணுங்கிறதால கீழே இறங்கினாங்க. அது வேண்டும் அல்ல, சில நேரத்தில் எதிர்பாராமல் சில தவறுகள் நடக்கும், சரியா, அது இறங்கிட்டாங்க. இதை பார்த்தவர் ஹாலித் பின் வலீத் தான். அப்போது அவர் காபிர்களுக்கு தலைவராக இருந்தார், காபிர்களுக்கு தளபதியாக இருந்தார். அவர் தான் பார்த்தார், நேர வந்து சில பேர் தான் நிற்கிறாங்க, அவர் தான் படையை திருப்பினார். நீங்க ஓடுறவங்க எல்லாருமே முன்னால வாங்க, ஒரு கூட்டம் என்ன செய்யுங்க, அது பின்பக்கமாக வாருங்கள் என்பதாக சஹாபாக்கள் நடுவிலே மாட்டிக்கொண்டார்கள். 70 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். பெருமானாருடைய ஒற்றை வார்த்தைக்கு மாறு செய்கிறார்கள். அறிஞர் ஒரு மக்கள் சொல்றாங்க, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாறு செஞ்சதுக்கே இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டதுன்னா, இன்னைக்கு ஒதுக்கிட்டு முழுக்க முழுக்க ரசூலுடைய வார்த்தைக்கு மாறு செய்யக்கூடிய மக்களாக இந்த மக்கள் போயிட்டாங்க. எல்லா விஷயத்திலையும் மாற்றம் செய்யறாங்க. பிறகு என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரல, எங்களுக்கு வெற்றி வரல, அவன் அதை செய்யறான், இவன் இதை செய்யறான், எல்லாம் நம்ம சொல்றோம். அழகாக ஒருவர் எழுதியிருந்தார், என்ன செய்யறா, 5 பேரும் தொழக்கூடியவர்களாக அதிகமான முஸ்லீம்கள் இல்லை, ஆனால் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் உமர் இப்னு கத்தாபை போன்ற அய்யூப், சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி மாதிரி ஆட்சியாளர்கள் இவங்க எதிர்பார்க்கிறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, இவங்க வந்து தொழுகையா அதிகமான மக்கள் தொழுகையாதியாகி, ஆனா இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, உமரே பாருக் மாதிரி ஆட்சியாளரையோ சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி மாதிரி பார்க்கிறாங்க. அவருக்கு யாரும் வரமாட்டா, மோடி யோகி தான் வருவாங்க ஒரு எழுதுறாங்க. அப்ப என்னன்னா யோசிக்கிற என்னன்னு கேட்டா, ஒரே ஒரு வார்த்தைக்கு மாறு செய்யறத்தினால் 70 சஹாபாக்களை ஷஹீதானார்கள். அந்த துல்ஃபிகார் வால் உடைச்சா இல்லையா, அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தையார் ஹம்ஸா அவர் ஷஹீதாக்கப்பட்டார். என்ன சொல்றாங்கன்னா, சில விதி எழுந்து இப்படித்தான் நடக்கும், அல்லாஹ் தஆலா முடிவு பண்ணிட்டா நடக்கும் சொல்லுவாங்க இல்லையா. நபி மகளா இருந்தாலும் விதிப்படிதான் நடக்கும். நம்ம தலையெழுத்துல இது நடக்கும் அப்படின்னா நடந்தும் ஆகும், அதை எதுவும் மாற்றவே முடியாது. ஆனால் என்ன செய்ய அப்படின்னா, அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். அழகாக ஒருவன் சொல்வார், மாற்ற முடிவதை மாற்றுங்கள், மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளுங்கள். இது விதிக்கு மட்டுமல்ல, மனிதருக்கு மட்டுமே. சில பேரை வந்து நம்ம மாற்றலாம், சில பேரை மாற்ற முடிஞ்சா மாற்றணும். அது அவருடைய பேருக்கு மாற்றாரு, மாற்ற முடியாது, நம்ம ஏற்றுக்கிட்டு போயிடும். நம்ம எடுத்து இல்லைன்னு வைங்க, நம்ம மல்லு கட்டிக்கிட்டு இருந்தோம் வைங்கள, வாழ்க்கை உருப்படாது. ஒரு கணவன் மனைவியா இருக்காங்க, ஒண்ணு நம்ம வழிக்கு வரணும், அது யார் கணவனோ மனைவியோ நம்ம வழிக்கு கொண்டு வரணும், இல்லைன்னா அவங்க வழிக்கு போயிட்டோம்னா வாழ்க்கை ஓடும். இல்லைன்னு வைங்க, மல்லு கட்டிக்கிட்டு அப்படின்னா வாழ்க்கை நரகமாயிரும். எல்லா இடத்துலயும் இப்படித்தான். சரி, என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதாவது அல்லாஹ் நிர்ணயித்தது இந்த உலகத்தில் நடந்தே தீரும், யாரும் எதுவும் செய்து பண்ண முடியாது. நம்முடைய அறிவின் மூலமாக ஏதாவது பண்ணிடலாமா, ஒன்னும் பண்ண முடியாது. அதே மாதிரி வரலாறு நிறைய இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தடவை உட்கார்ந்துருந்தாங்க, பெருமானாருடைய பேரப்பிள்ளாக ஹுசைன் இருக்காங்க. ஹுசைன் வந்து என்ன செஞ்சாங்க வச்சிருந்தாங்க, அவங்க பக்கத்துல வந்து உம்முல் ஃபதுல் யார் அப்படின்னா, பெருமானார் அந்த பெரிய அப்பாஸுடைய மனைவி தான் உம்முல் ஃபதுல். அப்ப பெருமானாருக்கு பெரிய மகன், சரியா, உம்முல் ஃபதுல் உட்கார்ந்து இருக்காங்க, சரியா. அவங்க அந்த ஹுசைன் வந்து என்ன செய்யறாங்க, வச்சிருக்காங்க. திடீர்னு வந்து ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க. உம்முல் ஃபதுல் கேட்டாங்க, ஏன் நீங்க அழுகுறீங்க? சொன்னாங்க, என்னுடைய இந்த பேரன் கர்பலாவுடைய இடத்திலே ஷஹீதாக்கப்படுவது காமிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. என்ன தெரியுது அப்படின்னா, கர்பலாவுடைய இடத்திலே என் பேரன் வந்து ஷஹீதாக்கப்படுவது காமிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. உடனே என்ன சொன்னாங்க, இவங்களும் அழுதுட்டாங்க. அழுது மட்டும் உம்முல் ஃபதுல் ஃபாத்திமா சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி உங்களுடைய மகன் வந்து ஷஹீதாகுவார் சொல்லிவிடுவாங்க. சொன்ன உடனே அவங்களுடைய மனசு தாங்குமா, தான் பெத்த மகன் வந்து இப்ப ஷஹீதாக்கப்படுவதை ஏற்க முடியுமா, அது எப்படி சொல்வார்? சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தை கொண்டு இவர் ஷஹீதாக்கப்படுவார்னு சொல்லுவாங்க. அதாவது ஷஹாதத்தை விரும்பினார். அவங்களுடைய ஜும்மால சொன்னா இல்லையா, சஹாபாக்கள் ஷஹாதத்தை விரும்பினாங்க ஒன்று, ஆனால் நம்முடைய மக்களின் மூலமாக நம் ஷஹீதாக்கப்படுவது அவங்க விரும்பல. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, பெருமானாரோ இந்த விஷயத்தை சொல்றாங்க. உம்முல் ஃபதுல் போய் ஃபாத்திமா கிட்ட சொல்றாங்க, ஃபாத்திமா ரசூலுல்லாஹ் வருவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி சொன்னீங்களா? ஆமா. அப்பதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா விசேஷமான ஒரு துஆ கொடுத்திருக்கான்னு இல்ல, ஒவ்வொரு நபிக்கும் வந்துட்டு அல்லாஹ் லிக்குலி நபியின் தாவத்து முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட ஒரு துஆ கொடுத்திருக்கான். அது மாதிரி உங்களுக்கு அல்லாஹ் அந்த துஆ கொடுத்திருக்கான்ல, அந்த துஆவை செஞ்சு வந்து என் பிள்ளையை காப்பாத்துங்க என்பதாக. அப்பதான் பெருமானார் சொல்லுவாங்க, இஹ்தபத் தாவத்தில் ஷஃபாத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத்துக்கு சிபாரிசு செய்வதற்காக வேண்டி அந்த துஆவை நான் சேமித்து வைத்திருக்கிறேன் என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க.
சரியா முடிச்சு. அப்ப என்னன்னா துவாவின் மூலமாக அதை மாற்ற முடியும், ஆனா பெருமானால் மாற்ற விரும்பல. சரியா அதே மாதிரி அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க பார்ப்போம் இல்லையா? வரலாற்றில் ஒரு பெருமானார் அவர் ஒரு தடவை அதுல ஹசன் அவங்களுக்கு வாயில முட்டு கொடுப்பாங்க, அது ஹுசைனுக்கு பெரடியில முட்டு கொடுப்பாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க என்ன என்பதாக சொன்னார்கள், என்னோட இந்த பேரன் ஹசன் விஷம் வைக்கப்பட்டு ஷஹீதாகுவார், விஷம் வைக்கப்பட்டு ஷஹீதாகுவார். அது ஒண்ணு நிறைய வரலாறுகள் இருக்கும், அதான் சொல்லிட்டே இருந்தோம்னா நேரம் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னு அவர் விஷம் வைக்கப்பட்டு ஷஹீதாகுவார். அதே மாதிரி பேரன் இந்த ஹுசைன் வந்துகிட்டு என்ன செய்வார், கொலை செய்யப்பட்டு ஷஹீதாகிறார் சொல்வார். இந்த உலகத்துல நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப நூடுல்ஸ் ஆயிடும். என்ன அப்படின்னு கேட்டா, என்னடா வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் எப்படி இருக்கா இப்படி இருக்கா, நம்ம மட்டும் இப்படி இருக்கு ஒண்ணும் இல்ல. அல்லாஹு தஆலா எந்த நபியினுடைய எந்த மனிதனுடைய கலாக்கதிரில என்ன ஏற்படுத்தினானோ என்ன எழுதியிருந்தானோ அது அப்படித்தான் நடக்கும். அது நபிமாருடைய குடும்பமாக இருந்தாலும் சரிதான், நபிமாருடைய குடும்பமாக இருந்தாலும் சரிதான், என்ன நடக்கும் அல்லாஹு தஆலா எழுதி இருக்கின்றான் அதை நடக்கும். இதுக்கு கலாய முகத்தர் சொல்லுவாங்க. இரண்டாவதாக இருக்கிறாங்க கலாய அல்லக்கிற்காக கூறுகிறார்கள். அதாவது அல்லாஹு தஆலா எப்படி எழுதுறாங்கன்னா, அதாவது இது நடக்கும் ஆனால் இவைகளை கொண்டு அதை மாற்றி எழுதப்படும். அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹு தஆலா அதை மாற்றி எழுதுகிறார். சில நேரங்களில் இப்ப இந்த ஆபத்து ஏற்படும் அவன் நசீபில இருக்கும், ஆபத்து ஏற்படுவதாக இருக்கும், அந்த ஆபத்து அவருக்கு ஏற்படவும் செய்யும். சில நேரங்களில் ஏற்படலாம், ஏற்பட்டு இதன் மூலமாக மாற்றப்படலாம். சில நேரத்தில் ஏற்படுவதற்கு முன்னாலே இதன் கொண்டு மாற்றப்படலாம். ரெண்டுல ஒண்ணு நடக்கும். நம்ம என்ன முசீபத்துகள் என்ன துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கை ஏற்பட்டு இருக்கு, அதெல்லாம் பெருமானா சொல்லுவாங்க, இந்த துவா இருக்குது இல்லையா, இது மிம்மா நஸல மிம்மானம் என்று எது ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த சோதனையும் நீக்கும், எது ஏற்பட இருக்கிறதோ அதையும் இருக்கும் பெருமானா சொல்லுவாங்க. அப்ப நம்ம செய்யக்கூடிய சில காரியத்தினால அல்லாஹு தஆலா ஒரு கலாக்கத்தை முடிவு பண்ணிட்டா, இவன் வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டம் வரும் என்பதாக அல்லாஹு தஆலா முடிவு செய்திருந்தால் இந்த 4 காரியங்கள், போன வாரத்துல 3 சொன்னேன், இன்னைக்கு ஒரு காரியம் பார்த்தேன், 4வது விஷயம் பார்த்தேன், நாளை சொல்லிடுறேன். அப்ப 4 விஷயத்துல ஏதோ ஒன்று செய்கிற நேரத்திலே இவன் வாழ்க்கையில என்ன கஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறதோ அது நீங்கும். இல்லாவிட்டாலும் கூட இதை செய்கிற நேரத்தில் இதனுடைய பரக்கத்தை கூட அது நீங்கும். அதனால பெருமானா சொல்லுவாங்க, துஆவை பற்றி சொல்லுவாங்க, லா தாஜிசு ஃபி துஆ, துஆ செய்வது நீங்க இயலாமல் ஆகாதீர்கள், துஆ செய்து நீங்க விட்டாதீங்க. துஆ செய்துகிட்டே இருந்தீங்கன்னா 3லே 1 அல்லாஹ் கொடுப்பார். ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையில எதை கேட்பீர்களோ அது உங்களுக்கு நன்மையாக இருந்தால் அல்லாஹ் கொடுத்துருவார். சரி, இது இவருக்கு நன்மை இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கிறதோ அல்லது ஏற்பட இருக்கிறதோ அந்த கஷ்டத்தை இந்த துஆவின் மூலமாக நீக்குவார். நமக்கே தெரியாது இந்த பிரச்சனை எப்படி தீர்க்க போறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இந்த பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்க போறோம் என்பதாக யோசித்திருப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா செய்வார், இந்த துஆவை கொண்டு அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ப்பான், அந்த முசீபத்தை அல்லாஹ் தஆலா நீக்குவார். அப்படி இல்லாவிட்டால் ஒரு 3வது பெருமானா சொல்லுவாங்க, இதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுத்து விடுவார்களாக சொல்லிவிட்டு பெருமானா சொல்லுவாங்க, துஆ என்பது இபாதத், ஒரு வணக்கமாக பெருமானா சொல்லுவாங்க. அப்ப நாம் செய்யக்கூடிய என்ன செய்யறது, நம்முடைய கலாக்கதிரில ஏதாவது ஒரு முசீபத்துகள் நடக்கும்னு இருந்துச்சுன்னா, அதற்கு நமக்கு நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில 4 விஷயத்தை நாம் செய்கிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா மாற்றுவார். அதனால நம்ம எப்போதுமே என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 4 காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறது. நம்ம இதை யோசிக்க தேவையில்லை. நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக்கி வச்சிருக்கானா, மாத்த போறானா என்பதை நம்ம யோசிக்க தேவையில்லை. நமக்கு தெரியாது. எந்த விஷயம் நமக்கு விளங்கலையோ அதை போய் நம்ம யோசிக்கிறது தேவையில்லை. ஆனால் இந்த 4 காரியத்தினுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வந்தால் நம்முடைய நசீபிலே ஒரு வேளை அந்த கஷ்டம் நீங்க கூடியதா அல்லாஹ் தஆலா தலைவிதியிலே எழுதி இருந்தால் இதை கொண்டு அல்லாஹ் தஆலா நீக்கி விடுவான். அத முதலாவதாக சொல்றாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற காரியம் எல்லாத்துக்கும் தெரியும். தஸ்பீஹ் யூனுஸ் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம சும்மா போவையில வரையில பூரா ஓதுறோம். குர்ஆன் ஓதுறதுக்கு தான் குர்ஆன் ஓதுறதுக்கு சில சட்டம் இருக்கு. குர்ஆன் ஓதுறதுக்கு என்ன சட்டம் இருக்கு? ஒருவர் என்ன செஞ்சா குளிப்பு கடமையாக இருந்தால் அவர் குர்ஆனை தொடவும் கூடாது, ஓதவும் கூடாது. ஒழு இல்லைன்னா குர்ஆனை மனப்பாடம் ஓதுறா, குர்ஆனை தொடக்கூடாது, சட்டம் முடிஞ்சு. சரியா? ஆனா இது மாதிரி ஆயத்துகள் ஓதுறதுக்கு அவருக்கு எதுவும் தேவையில்லை. சரியா? இவர் எப்பவாக ஓதிக்கிட்டே இருக்கலாம். இந்த தஸ்பீஹ் இருக்கா இல்லையா, இதை எப்ப வேணாலும் ஓதிக்கொண்டிருக்கலாம். ஒழு இல்லாம இருந்தாலும் கூட ஓதலாம். ஆனால் முடிந்த வரைக்கும் குளிப்பு கடமையாக இருந்தால் இந்த தஸ்பீஹை ஓதாது. ஏன் என்று சொன்னால் அது குர்ஆனுடைய ஆயத்தாக இருக்கு. மற்ற சுப்ஹான அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். ஆனா அதே நேரத்தில் இது குர்ஆனுடைய ஆயத்தாக இருக்கிற காரணத்தினால் குளிப்பு கடமையாக இருந்தால் மட்டும் ஓத வேண்டாம்.
தஸ்பீகிற அடிப்படை ஓதுவதற்கு கூடும் என்பதாக இருந்தாலும் கூட ஓதாமல் இருக்கிறது நல்லது. மற்ற ஒளி இல்லாமல் இருக்க நம்ம போறோம் வர்ற எது செய்யறோம் அப்படின்னா இந்த வார்த்தை அதிகமாக சொல்லிக் கொடுவது ஏன் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய சக்தியானது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆபத்திலே நாம் மாற்றுவோம் என்பதை அல்லாஹ் தஆலா எழுதி வைத்து அந்த சிக்கலிலே நாம் மாற்றிக்கொண்டாலும் கூட அதை விட்டு விடுதலையாகக்கூடிய வாக்கியத்தை இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார். இந்த விஷயத்துல என்னைத்தான் பார்த்தேன். தஃசீர்ல இப்படி செய்தி எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னா இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா யார் ஓதுனா? இந்த ஆயத்தை யார் ஓதுனா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துல் அன்பியான்னு ஒரு சூரா இருக்கு. 21வது சூராவுடைய 87 88 இது அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஃபனாதா ஃபிதுல்மாத்தி அந்த இருளுகளிலே அவர் அழைத்தார். எப்படி அழைத்தார்? அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். என்ன சொன்னாரு? லா இலாஹ இல்லா அன்த. அர்த்தங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேற யாரும் இல்லை. சுப்ஹானக உன்னை தூய்மைப்படுத்துகிறேன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் நிச்சயமாக அநியாயக்காரனாக இருக்கிறேன். தஃசீர்ல இன்னொரு செய்தி சொல்றாங்க. இந்த மூன்று வார்த்தையிலே மூணு விஷயங்கள் இருக்காங்க. ஒண்ணு என்ன செய்றாங்க? லா இலாஹ இல்லா அன்தங்கிற திக்ர். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லையா? இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம் இல்லல்லாஹ்னு சொல்றோமே அந்த அல்லாஹ்ங்கற வார்த்தையில அன்தங்கிறத குறிக்கும். அப்ப லா இலாஹ இல்லா அன்தன்னு சொல்றது திக்ராகி போகுது. சுப்ஹானக்கங்கிறது வந்து தஸ்பீஹ். சுப்ஹானல்லாஹ்ங்கற தஸ்பீஹ் இருக்கிறது. இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. சுப்ஹானக்க உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன் யாரா நிச்சயமாக நான் பாவம் செய்த அநியாயக்காரராக இருக்கிறேன். பாவம் செய்த உனக்கு மாறு செய்த அநியாயக்காரராக இருக்கிறதாக சொல்லி இஸ்திக்பாராக இருக்கிறது. அப்ப இந்த மூன்று வார்த்தையிலுமே என்ன செய்வது? திக்ரும் வருகிறது, தஸ்பீகும் வருகிறது, இஸ்திக்பாரும் வருகிறது. இந்த வார்த்தை யார் ஓதுனா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதினார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு கூறுவார் ஃபஸ்தஜபனா லஹு வ நஜ்ஜைனாஹு மினல் வ கதாலிக நுன்ஜில் முஃமினீன். இதை ஓதிய காரணத்தினால் அதை நாம் ஏற்றுக்கொண்டோம். அவருக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட கவலை நாம் நீக்கினோம். இதை ஓதக்கூடிய மக்களுடைய மூமினான மக்கள் அனைவருடைய கவலை நீக்க அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இதை ஓதுறதுனால அவருடைய கவலை நீக்கிறோம். ஆனா அவருக்கு மட்டும் இது சொந்தமான கிடையாது. இது யாரெல்லாம் ஈமானுடைய மக்கள் யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவருடைய கவலை நாம் நீக்கணும் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இதுல இன்னொரு செய்தி தான் நடக்குது. இதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தி. கவலை நீக்குவதற்கு இருக்குது என்பது ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் சரி. இதுல இன்னொரு விஷயம், கலாக்கதரை மாற்றுகிற சக்தி இருக்கானா? இருக்கான். ஒருத்தருடைய தலைவிதியே மாற்றுற சக்தி இருக்கான். இந்த வார்த்தை இருக்கான். என்ன சொல்றாங்க அப்படின்னா குர்ஆனிலே 37வது சூராவுடைய 143 144 கொஞ்சம் ஆயத்து நம்பர் தான் உங்களுக்கு சொல்றது வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னங்க பார்க்கையில கொஞ்சம் நிறைய விளக்கங்கள் தெரியலாம். சொல்லுவா அல்லாஹ் சொல்லுவா ஃபலௌலா அன்னஹு மினல் முஸப்பிஹீன். இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தஸ்பீகை ஓதாமல் இருந்திருந்தார். அல்லாஹ் என்ன சொல்றான்? இவர் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. ஆனா இவர் என்ன செய்யறாரு? இந்த தஸ்பீகை இவர் ஓதாமல் இருந்தால் மறுமை நாள் வரைக்கும் அவர் அதிலேயே தங்கியிருந்திருப்பார். அல்லாஹ் தஆலா கூறுகிறார். மறுமை நாள் வரைக்கும் அவர் ஹயாத்தா இருந்தால், மறுமை நாள் வரைக்கும் ஹயாத்தா இருக்க போறதில்லை. ஒருவேளை மறுமை நாள் வரைக்கும் அவர் ஹயாத்தா இருந்திருந்தாலும் இந்த முசீபத்துல எல்லாம் இருந்திருப்பார். இதை விட்டு வெளியே வந்திருக்க முடியாதுங்களா? அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தலையெழுத்துல அல்லாஹ் தஆலா ஒரு கஷ்டத்தை எழுதிட்டான். அந்த கஷ்டத்தை நீங்க சிக்கி கிடப்பீங்க. அது கஷ்டம் பல வகையா இருக்கலாம். பல பேருக்கு வந்து பண பிரச்சனை மட்டும் இல்லை. சில பேருக்கு வந்து காசு இல்லைங்கிறது பிரச்சனை. சில பேருக்கு பார்த்தா காசு இல்லாம காசு இருக்கிறாலும் தூக்கமே வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கவலை இருக்கு, ஒவ்வொரு வகையான பிரச்சனை. யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த வார்த்தை அதிகமாக நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். லா இலாஹ இல்லா அன்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தால் அவர் என்ன ஒரு கஷ்டத்தில் இருந்தாரோ அதை விட்டு என்ன செய்யறோம்? நாம் விடுதலையை கொடுப்போம்னு அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அவங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஏன் ஓதுறாங்க? என்ன பிரச்சனை என்ன அதிரவு செஞ்சாங்கிற வரலாறு நிறைய பெரிய வரலாறு வாய்ப்பு இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன், டைம் இல்லை. முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தஸ்பீஹ் யூனுஸ் நம்ம ஓதுகிற நேரத்திலே நம்முடைய கலாக்கதிரிலே ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படுவதாக எழுதப்பட்டு அந்த துன்பத்தில் நாம் சிக்கி கொண்டாலும் கூட நாம் விடுதலை அடைகிறோம். அதனால வந்து துன்பத்துல சிக்கனாத்தான் ஓதங்கிற கட்டாயம் இல்லை. எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம வந்து எப்பவுமே நம்ம ஓதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் உதவி செய்வார். ஹதீஸ்ல ஒரு செய்தியுடன் பெருமானா சொல்லுவாங்க, துன்பமான நேரத்திலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார். துன்பமான நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்பமான நேரத்தில் அல்லாஹ் நினைத்துக் கொள்வதாக பெருமானா சொல்லுவாங்க. மனிதர்களிடம் பழகிறோம்,
எனக்கு ஒரு கஷ்டம் வருது, எனக்கு ஒரு தேவை வருது, அப்ப மட்டும் இவருக்கு போன் பண்றேன் அப்படின்னா என்ன செய்ய என்ன யோசிப்பாரு அப்படின்னா, இவ்வளவு நாள் இருந்தாலும் ஒரு போன் அடிக்க மாட்டான், இப்ப தேவைன்னு போன் அடிக்கிறான். நடப்புமா இல்லையா? அல்லாஹ் பொறுத்தவரை அதே மாதிரிதான். அதே நேரத்துல அப்படி நல்லாலே சொல்றாங்க, நம்ம எப்போதுமே நம்ம அல்லாஹ்விடத்துல வந்து அதிகமாக என்ன செய்யறோம், துஆ செய்து கொண்டே இருக்க அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கு. முதல்ல என்ன சொல்றாங்க, நீங்க அதிகமா இந்த வார்த்தையை சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணு. இரண்டாவதாக என்ன சொல்றாங்க, பெருமானா சொல்றாங்க, அதிகமாக துஆ செய்யுங்க, அதிகமாக துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கு, அல்லாஹ்வுடைய துஆ செஞ்சுக்கிட்டே இருங்க. பெருமானா சொல்றாங்க, லா தாஜிஜு ஃபி துஆ, நீங்க துஆ செய்வதை விட்டு இராமல் ஆகாதீர்கள். எந்த மனிதன் துஆ செய்கிறானோ அவன் துஆ செய்தவன் ஒருபோதும் அல்லாஹ் அவன் அழிந்து போக மாட்டான். பெருமானார் சொல்றான், துஆ செஞ்சவன் யாரும் அழிந்து போக மாட்டான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யணும், துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். துஆ செய்து யாருக்கும் அழிவு ஏற்படாது. நம்ம துஆ செய்து கொண்டே இருந்தால், ஹதீஸ்ல வருகிறது, பெருமானார் சொன்னாங்க, அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க, அக்ஸிரு மின துஆ, அதிகமான துஆ செய்யுங்க, ஃபைன்ன துஆ யருத்துல் கலா அல் முபரம். நான் சொன்னேன் இல்லையா, மாற்றுகின்ற தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தி படைத்தது துஆ என்பதாக பெருமானார் சொன்னாங்க. நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு தலைவிதி இருக்கா இல்லையா, அந்த மாற்றக்கூடிய தலைவிதியிலே நமக்கு எழுதப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் மாற்றுகின்ற ஆற்றல் துஆவுக்கு இருக்கிறதாக என்ன செஞ்சாங்க, பெருமானார் சொல்றாங்க. இந்த உலகத்துல அல்லாஹ் துஆ செஞ்சு தன்னுடைய நோக்கத்தை அடைந்து கொண்டவர்கள் நிறைய இருக்காங்க. துஆ செஞ்சு அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீக்கியவர் நிறைய இருக்காங்க. ஆனா அதனால என்ன செய்யணும், அதிகமாக செய்யுங்க, தொழுகம் நிறைய ஒரு விஷயத்தை விளைவிக்கங்க. அதாவது இந்த பயானுடைய நோக்கம்லாம் வந்து இந்த சிறப்பான இரவு வந்து உட்கார்றோம், இபாதத் செய்யறோம் அப்படிங்கிறது அதோட முடிச்சிடாது. அல்லாஹ்வுடைய தொடர்பு எப்பவுமே தேவை. நம்ம முஸ்லீமா இருக்கு, நானும் பிள்ளைகிட்ட தான் சொல்றேன், ஒரு முஸ்லீமுக்கு அடையாளம் அந்த நேரம் தொழுகிறது குர்ஆன் ஓதுறது. அந்த ரெண்டுமே ஒரு முஸ்லிமுடைய அடையாளம், பக்கபலம், அல்லாஹ்வுடைய உதவி. நம்ம இந்த உலகத்துல என்னதான் அப்படியே சக்தி படைத்தவராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நாம ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவியும் பாதுகாப்பும் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு தப்பிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் நாம் வளர 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 நமக்கு எதிரிகள் தான் அதிகமாகுவார்கள். நாம் வளர 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 கண்ணீர்களும் பொறாமைகளும் தான் அதிகமாகும். அதை விட்டும் பாதுகாக்கின்ற கேடயம் என்ன செய்யறது, இந்த தொழுகை, துஆ, இது மாதிரி இபாதத்துகள். அதனால நம்ம வாழ்க்கையை உயர்ந்த அந்தஸ்துக்கு போகலாம், தப்பு இல்லை. ஆனால் என்னைக்குமே அல்லாஹ்வுடைய தொடர்பு என்பது ஒருவருக்கு இருக்கு. ஃபஜ்ர் தொழுகாமல் வெளியே போகக்கூடாது. பெருமான ஃபஜ்ருடைய தொழுகை தொழுவிட்டார் அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் ஆகிவிடுகிறார். அவரிடம் சரி துஆ இருக்கிறது இல்லையா, இந்த துஆவின் மூலமாக இந்த உலகத்தில் சாதித்த மக்களின் நிறைய இருக்கிறார்கள். குர்ஆனிலே நிறைய வரலாறு இருக்கிறது. ஒரு நாள் அவங்க பயான பேசியிருக்கிறார். இந்த உலகத்திலே நபிமார்களாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் துஆவின் மூலமாக என்ன செஞ்சாங்க, விடுதலை பெற்றார்கள், வெற்றி பெற்றார்கள். ஆனா சில நேரங்களில் நமக்கு நடப்பது தாமதமாக இருக்கலாம், கவலைப்படுங்கிற தேவையில்லை. ஆனால் ஒருபோதும் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டார். குழந்தை இல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ் தஆலா குழந்தையை கொடுத்தார். எந்த வயசுல கொடுத்தா? 89 வயசுல அவருக்கு குழந்தை கிடைச்சது. 89 வயசாச்சே அப்படின்னா அவர் யோசிக்கணும் இல்ல, அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடு, எனக்கு ஒரு குழந்தையை கொடு, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார். நாம் நிராசையாகவே கூடாது. எப்போதுமே நம்ம கேட்டோம் நடக்கிறங்கிற பேச்சே இல்லை, கேட்டுக்கிட்டே இருப்பேன், அல்லாஹ் எனக்கு தருவார். அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். அது ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம தொடராக கேட்டால் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி நமக்கு கிடைக்கும்னு சொன்னா, நம்மளே ஆச்சரியப்படுறது மாதிரி, மக்கள் ஆச்சரியப்படுற மாதிரி அல்லாஹ்வுடைய உதவி செய்யலாம். இவ கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, கேட்டோன்னு அல்லாஹ் கொடுத்துட்டான், பெருசா நினைக்க மாட்டோம். நம்ம ஒரு 10-20 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து அல்லாஹ் குழந்தையை கொடுத்தாங்க, எவ்வளவு சந்தோஷம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் 89 வயசுல குழந்தையை கொடுக்குறான். அவர் மட்டும் ஆச்சரியப்பட்டு இருக்க மாட்டார், அந்த காலத்துல உள்ளவங்க ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, நம்மளே ஆச்சரியப்படும். 89 வயசுல இருந்தாலும் பிள்ளை பெற்றிருக்கான் பாரியா, சொல்லுவோம் இல்லையா? அதான் அல்லாஹ்வுடைய உதவிங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு குழந்தை பிறகு நேரத்தில் ஒரு வயசு 120. சூரத்து மரியமுடைய ஆரம்பத்துல படித்து பாருங்க, அல்லாஹ் சொல்லுவாங்க, அவர் வந்து எப்படி துஆ செய்தார், இன்னி வகனாதும் இன்னி அல்லாஹ் எலும்புலாம் பலகீனமாயிருச்சு. என்ன செய்வது, எலும்புலாம் பலகீனமாச்சு. வஸ்தாலராசு ஷைபா, யாரெல்லாம் நிறையெல்லாம் வந்திருக்கிறார், ஆனாலும் கூட விட மாட்டேன், நீ எனக்கு குழந்தையை கொடுக்கும். பஹப்லி மின் லதுன்க வலியா, எனக்கு ஒரு குழந்தை வேணும்.
எரிசுனியும் எரிசுனாரியாக்கும் ஏன் பேர் சொல்ற மாதிரி இவருடைய மூதாதையருடைய பேரை சொல்ற மாதிரி குழந்தை பேரை கேட்டுக்கிட்டே இருந்தார். அல்லாஹ் தஆலா கொடுத்தார். இந்த உலகத்துல எந்தெந்த மக்கள் எந்தெந்த சிக்கலிலே இருந்தார்களோ அதுக்கெல்லாம் துஆதான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 17 வருஷமா படுத்த உடக்கையா கிடந்தார். எத்தனை வருஷம் கிடந்தார்? 17 வருஷம் கிடந்தார். அல்லாஹ் அந்த நிலையை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறது வேறு விஷயம். 17 வருஷம் கிடந்தார். அவர் என்ன செஞ்சாரு? ஒண்ணும் பண்ண கேட்டார். ரப்பி அன்னி மஸ்ஸனி துர்வாத்தார் யாரெல்லாம் எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, நீ இறக்க முடியும் அப்படிதான் கேட்டார். நம்மளால என்ன கேட்போம்? ஏன்டா உலகத்துலப்பா ஏபவனோ எப்படியோ வாழ்றாங்க, நான் மட்டும்தானே இப்படி வாழ்றேன். நம்ம அதிகமா சொல்லக்கூடிய நம்முடைய சில பேர் சொல்றோம், சில பேர் நம்ம மனசுல வர அப்படின்னு நம்ம பேசாம பாரு ஒவ்வொருத்த எப்படியோ வாழ்றான், நம்ம தாண்டா இப்படி கஷ்டப்பட்டு சொல்றோம். அவர் என்ன கூறினார்? அல்லாஹ் குர்ஆன்ல ரப்பி அன்னி மஸ்ஸனி ஏன்னா எனக்கு எல்லாரும் உடம்பு சரியில்லை. என்ன உடம்பு சரியில்லை? படுத்த படுக்கையா கிடக்கிறாரு. நம்ம லேச தலைவலி காய்ச்சல் வந்தாவே வந்துட்டு அவ்வளவுதான், ஒரு வகை ஆயிருமா. நம்ம ஆகுறது மட்டும் இல்ல, வீட்டுல உள்ளவங்க ஒரு வகை ஆக்கிருவோம். இவருக்கு உடம்பு சரியில்லைங்கிற வீட்டுல உள்ளவங்களை கூட ஒரு வகை ஆக்கிடுவார். அல்ல அவர் என்ன சொன்னாரு? எல்லாருக்கும் என்ன உடம்பு சரியில்லை, நீ இறக்க முடியவில்லை சொன்னார். அல்லாஹ் தஆலா உதவி செய்யலையா? எப்படி வந்துட்டு இஸ்மாயில் இஸ்லாமுக்கு ஜம்சம் தண்ணி உருவானதோ அதே மாதிரி அவருடைய காலடி பற்றி தான் நீரூற்று ஏற்பட்டது. அந்த நீரூற்றை அல்லாஹ் தஆலா குடிக்குமாறு சொல்லுவான். குர்ஆனில் எல்லாம் சொல்லக்கூடிய வரலாறு. அவர் குடிச்ச உடனே நோயெல்லாம் போச்சு. நோய் போது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு என்ன செஞ்சாரு? அவருக்கு வந்து எந்த சொத்துக்களை இழந்தாரோ அந்த சொத்து அவருக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு பிறகு என்ன எத்தனை குழந்தைய வந்து மூத்தா போனாங்களோ அந்த குழந்தைய கூட மறுபடியும் பெற்றார். அப்ப மறுபடியும் அவருக்கு என்ன செய்ய வாலிபம் ஆயிட்டார். வாலிபமாய் என்ன செய்யுது? வாழ்க்கையை மறுபடியும் வாழ ஆரம்பிச்சிட்டார். அப்ப துஆவுக்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. துஆவுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. இந்த உலகத்துல என்ன செஞ்சாங்க? குழந்தை இல்லாத மக்கள் குழந்தையை என்ன பெற்றாங்க. கவலையிலே வாடக்கூடிய மக்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கவலையிலே வாடியவர் தானே. மீனுடைய வயிற்றிலே வைக்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்வான், இரவின் இருள் ஒன்று, கடலின் இருள் ஒன்று, சராசி நுழுமாத்தில் சொல்வான். அவர் 3 வகையான இருளிலே தான் இந்த வார்த்தையை சொன்னார். கடலின் இரவின் இருள் ஒன்று, கடலினுடைய இருள் ஒன்று, மீனுடைய வயிறு ஒரு இருள். அப்ப 3 வயிற்றுக்குள்ள உள்ள உட்கார்ந்து இருக்காரு. யார்கிட்ட போய் உதவி கேட்க முடியும்? யாருக்கிட்ட போய் உதவி கேட்க முடியும்? அவரே ஆடி போயிடுவோம். நாங்க ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்க்கு புது அபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு இடத்துக்கு விருந்துக்கு போயிருந்தோம். போயில பாத்தீங்கன்னா என்னைய மாதிரி ஏன் சைஸ்ல ஒரு ஆள் 2, இன்னொரு ஆளு 4 பேர் மேல போற லிப்ட் பாதி நின்றுச்சு. அப்பே வந்து வேணாங்க ஆளு பாடியா இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த வீட்டு ஓனர் கூட்டு போனாரு. இந்த வாங்க போறாங்க, போனா லிப்ட்ல பாதி நின்றுச்சு. பாத்தீங்கன்னா வாட்ச்மேன் இல்ல, எல்லாரும் அப்படி சாப்பிட்டு இருக்காங்க. நாங்க நடுவில் மாட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியல, லிப்ட் நடுவில் நிக்கிறது தெரியல. ஏன்னா புது அபார்ட்மெண்ட்ஸா இருக்குது. கடைசியில் நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். கதவை தட்டினா ஒண்ணு தெரியல, டக்குன்னு லைட் வேற ஆஃப் ஆயிடுச்சு. உள்ள நின்றா எனக்கு பக்குன்னு வருது, மயக்கத்து ஏற்கனவே ப்ரெஷர் இருக்கு, ஒரு வகையை ஆக்கிட்டாங்க. நான் அவரே சொன்னேன், 3 போச்சு, எதுக்கு 4 என்ன செய்யறது? ஒண்ணு செய்யறது, எனக்கு இலக்கியதாச்சு முடிச்சு இன்னையோட சீட் அவுட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு என்ன செய்யலாம். அப்புறமா கடைசியில வந்துட்டு என்னமோ தட்டுல வந்து ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சின்ன 3 பேர் போனாங்களே, ஒரு லிப்ட் கீழே வரவே இல்லை சொல்லிட்டு அதை அனுப்பியிருக்கான். அப்பதான் நாங்க கத்துற அவனுக்கு ஆள் வந்துச்சு. ஏன்னா விருந்து வேற இடத்துல நடக்குது. புது அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து அங்கேயும் ஒவ்வொரு வீட்டு இருக்காரு, வாட்சி வேற லீவா. அப்ப கடைசியா பாத்தீங்கன்னா ஒருத்தர் சுதாரிச்சு வந்துட்டு என்னடா போனது லிப்ட் வந்து அவரை அமுக்கி பார்க்கற வந்து வேலை செய்யல. அப்புறம் அவன் கத்துறது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் வந்துட்டு இவர் சொல்லி வந்து அவன் கொஞ்சம் விவரமானது டக்கு நினைச்சுனா அப்படின்னா இவர் சொன்னது கால் விழுந்துச்சா இல்ல அவன் எதுவும் போய் என்ன செஞ்சா மொத்தமா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு தூக்கணும்னு டம்மு நிக்கிற விட்டுச்சு. அந்த லிப்ட் என்ன செஞ்சாங்க, நான் ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு வந்து ஆன் பண்ண அப்படின்னா லிப்ட் வந்து கீழே இறங்கிருமா. கீழே இறங்கி டமார் வந்து குளிச்சு இறங்குச்சு. அப்பதான் உசுர வந்துச்சு. நல்ல வேறடா, அது நடந்தது ஒரு காம நேரம் எப்படி உடுப்புல நிக்கிறது, மூச்சு போக முடியல. கடைசியில வந்து எல்லாம் களிமா வர ஆரம்பிச்சாச்சு. உலகத்துல எது சொல்ற அப்படின்னா இது மாதிரியான ஒரு சிரமங்களிலே கூட என்ன செய்யறோம், நாம் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம். அந்த நேரத்துல என்ன ஆகும்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார். அப்படி 3 வகையான இருளிலே இருந்தாலும் கூட சொல்லுவார், யா அல்லாஹ் உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. என்ன செய்ய, நீ தூய்மையானவன், நான் பாவம் செஞ்சவன், என்னை தண்டித்து விடாது, என்னை தண்டித்து விட உதவி செய்து கேட்டாரு. அல்லாஹ் தஆலா அவர் என்ன செஞ்சான், அந்த மீனை வந்து ஒதுங்க வைத்தான். அல்லாஹ் அந்த வரலாறு குர்ஆனில் சொல்வார், அது மீன் வந்து ஒதுங்கி அவரை துப்புச்சு இல்லையா, அந்த துப்பு இடத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு சுரக்க செடியை அல்லாஹ் தஆலா வளர வச்சான்.
சுரக்காய் செடி வளர்ந்து அந்த இடத்திலே வந்து அவரா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து செஞ்ச அப்படின்னா மறுபடியும் உடல் நல்லாதாகி நடந்து வந்தார். அப்ப துஆவுக்கு அவ்வளவு பெரிய சக்திகள் இருக்கிறது. நிறைய இந்த உலகத்திலே சாதித்த மக்கள் இருக்கிறார்கள். குர்ஆன்ல ஹதீஸ்ல நிறைய செய்திகள் இருக்கிறது. நம்ம ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டோம் சொல்லி கூட சொல்லுவாங்க இல்லையா, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுக் லி கைரன் மின்ஹா. ஒரு கஷ்டத்துல யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா இதோட அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுக் லி கைரன் மின்ஹா, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு யாரா நீ கூலி கொடுப்பாயாக, எனக்கு சிறந்த பகரத்தை கொடுப்பாயாக அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தால் அல்லாஹ் இரண்டு விஷயத்தை கொடுப்பான். எந்த கஷ்டம் நமக்கு ஏற்பட்டுச்சோ அல்லாஹ் தஆலா உயர்ந்த கூலி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இரண்டாவதாக அதை விட சிறந்ததை அல்லாஹ் தஆலா பகரமாக ஆக்குவான். வரலாற்று ஒரு செய்தி வரும். இந்த துஆ வந்து யாருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க? உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. சரியா? உம்மு சலமா ரசூலுல்லாஹ் வர்றாங்க. உம்மு சலமா ரசூலுல்லாஹ் வர்றாங்க. சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் அபூ சலமா மௌத்தாயிட்டார். அபூ சலமா மௌத்தாயிட்டார். என் மீது நேசமான கணவர் என்னை நல்லா வச்சிருந்தார். என்னைய நல்லா வச்சிருந்தார். சில பிள்ளைங்க சொல்லுவாங்க என்னை தங்க தட்டுல வச்சு தாங்குறாரு சொல்லுவாங்க சில பிள்ளைங்க. நல்லா வச்சிருந்தாரு. கடைசியில் ஷஹீத் ஆயிட்டு அவர் இறந்து போயிட்டாரு. எனக்கு அவருடைய மூத்தனால நான் ரொம்ப வேதனையா இருக்கேன். அவதான் பெருமானா சொல்லுவாங்க, நீ இதை ஓதிக்கிட்டு வா, இதை ஓதி அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு நீ என்ன செய்ய கூலியை கொடு, வஹ்லுக் லி கைரன் மின்ஹா, இதை விட சிறந்த கூலி வா. முஸலமா சொல்றாங்க, பெருமானா சொன்னாங்க, நான் ஓதுனேன். ஆனால் எனக்கு ஆரம்பத்துல பெருமானா சொன்ன ஆரம்பத்துல என்ன வந்துச்சுன்னா, என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நன்மையை கூட கேட்பது சரிதான், இதை விட சிறந்த பகரத்தை கூட அப்படின்னு கேட்டா, எனக்கு அது அபூ சலமாவை விடவா ஒரு உயர்ந்த கணவர் கிடைக்க போகிறார். ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு துஆ செய்ய சொல்றாங்க என்பதாக இன்றைய ஆரம்பத்தில் அந்த எண்ணம் ஏற்பட்டது. இருந்தாலும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஓதுறேன். இவ்வாறு நான் ஓதிக்கொண்டிருந்தேன். சொல்லுவாங்க, என்னுடைய இந்தாவின் காலம் முடிந்தது. பெருமானாரை என்னை பெண் கேட்டு வந்தார்கள். பெருமானாரை பெருமானார் வர்றாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய உத்தரவோட வருவாங்க. பெருமானார் எல்லாத்தையும் வர மாட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய உத்தரவின் அடிப்படையில் பெருமானார் வந்தாங்க. முஸ்லமாட்ட கேட்பாங்க, நான் உன்னை நிக்காஹ் செய்து கொள்ள ஆசைப்படுறேன், விரும்புறேன், சம்மதமா? முஸ்லமா மூணு விஷயத்தை சொல்லுவாங்க. முஸ்லமா அவங்க மூணு விஷயத்தை சொல்லுவாங்க. முதலாவது சொன்னாங்க, நான் ரொம்ப கோபக்காரி, நான் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி, எனக்கு உங்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா நீங்க டென்ஷன், நான் வந்து டென்ஷனா கத்தும் போது உங்களுடைய மனசு புண்பற்றும், அது சங்கடமாயி பேர் வேணாம். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீ டென்ஷன் ஆனா நான் பொறுமையா இருப்பேன். வாழ்க்கை அதான், ஒருத்தர் டென்ஷன் ஆயிட்டா வாயை முடிட்டோம்னா நல்லது, இல்லைன்னு வேற கதையாயிட்டு அது சொல்லுவார். அப்படின்னு நான் மலேசியால ஒரு 4 வருஷம் ரெஸ்டாரண்ட் போய் சேர்ந்து எங்க சொந்தக்கார ஒருத்தர் சொன்னார், தம்பி நீங்க பெரிய அஜர்த்தா இருக்கலாம், நீங்க அதை படிச்சிருக்கலாம், இதை படிச்சிருக்கலாம், உங்க தலை எழுத்து இங்க 2 எழுத்துலதான். முதலாளி மேனேஜர் என்ன சொன்னாலும் சரின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. சானா ரீனா, இந்த 2 எழுத்துல உங்க வாழ்க்கை இருக்கு. நீங்க ஏதாவது கோபப்பட்டாலோ ஏதாவது ஒரு விளக்கத்தை சொன்னீங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, தம்பி அந்த கடைக்கு போறதுமே நீங்க வந்து சூட்கேஸ் எடுத்துட்டு போறீங்கன்னா பிளைட்ல போய் ஏற்றி விட்டுருவாங்க. அப்ப எதுக்கு அப்படின்னா, அந்த உலகத்துல சில நேரங்கள் என்ன செய்யலாம், நமக்கு ஆப்போசிட் பார்ட்டி டென்ஷன் பார்ட்டி அப்படின்னா நம்ம கண்டுக்கலாம் போயிடுறதா, சரின்னு போயிடுறதா, சரியாயிரும். நம்ம அதுக்கு மேற்கொண்டு பேசுகிற நேரத்துல பிரச்சனை. குடும்ப வாழ்க்கையில பாருங்க, ஒரு சின்ன விஷயமா இருக்கும், இந்த கணவன் மனைவி வீட்டுல ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ஆனா இந்த கோபம் தான், கோபத்துல வந்துட்டு நீனா நானா ஆளுக்கு ஒரு வார்த்தை பேசுகிற நேரத்துல முஸ்லமா சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ரொம்ப கோபக்காரி, நான் டக்குனு ஏதாவது பேசிட்டேன்னா உங்களுடைய மனசு புண்படும், அதனால நான் விரும்பலைன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, நீ கோபப்பட்ட நான் பொறுமையா இருக்கேன். எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க, எப்படிப்பட்ட தலைவர். அண்டி வந்து என்ன ஏன்கிட்டே உன் கோபத்தை ஆரம்பிச்சிருவியா நீ அப்படின்லாம் கேட்கறேன். நான் பொறுமையா இருக்கேன். அப்ப அடுத்து சொல்லுவாங்க, நான் இந்த வயசான பொண்ணு அல்லாஹ்வுடைய தூதரே. அப்பதான் சொன்னாங்க, நான் மட்டும் இள வயசா, எனக்கு தான் வயசாகி போச்சுட்டாங்க. மூணாவது சொல்லுவாங்க, எனக்கு ஏற்கனவே ஒரு புள்ள வேற இருக்கு, புள்ள இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு ஒரு பிள்ளை இல்லாமையா இருக்கு, எனக்கு தான் புள்ள இருக்கு. அப்ப கேட்பாங்க ரசூலுல்லாஹ், கேட்பாங்க, என்னதான் செய்யலாம், என்னதான் செய்ய நிக்காஹ் பண்ணிக்கோ அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சொல்லுவாங்க, பெருமானார் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்த ஆரம்பத்திலே எனக்கு என்ன செஞ்சு, எனக்கு அபூ சலமாவை விடவா ஒரு கணவர் கிடைக்க போறாருமாக நான் நினைத்தேன். பெருமானார் சொல்லி கொடுத்த இந்த துஆவை நான் ஓத ஆரம்பித்தேன். ஆரம்பத்துல இருந்து என்ன வந்துச்சே தவிர வரலாம் தப்பு இல்லை, ஆனால் அந்த எண்ணத்திலே ஓதக்கூடாது. என்ன அஜத்து சொன்னாலும் ஓதும், என்ன ஓதி என்ன நடக்க போகுது ஒன்னும் ஆகாது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சில நேரங்கள்ல அந்த எண்ணங்கள் ஆரம்பத்தில் வரும், ஆனாலும் கூட என்ன செய்யறது அப்படின்னா, அந்த எண்ணங்களை மாற்றிக்கொண்டு நாம் உறுதியாக ஓதி நாங்க சொல்லுவாங்க, நான் ஆரம்பத்தில் நினைத்தேன் அபூ சலமா விடவா எனக்கு உயர்ந்த கணவர் கிடைக்க போகிறார் என்பதாக. எனக்கு யார் கிடைத்தா தெரியுமா? பெருமானார் கிடைத்தார்கள். பெருமானாரை விட உயர்ந்த தலைவராக இருக்குன்னு கேட்பாங்க.
அப்ப என்னன்னா நம்முடைய நசீபிலே உள்ள கஷ்டத்தை யாருக்கு சொல்றோம் அப்படின்னா, கணவர் இறந்தார், நேசமான கணவர் அவ்வளவு சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய நேசமான கணவர் என்னை அப்படி வச்சிருந்தார், அவருக்கு பிறகு நான் ஒரு வாழ்க்கையை நான் நினைச்சு கூட பார்க்க முடியல, அவர் மாதிரி ஒருத்தர் வருவார். ஏன்னா அரபு நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்கள் 2வது கல்யாணம் பண்றதுலாம் சகஜமான விஷயம் தான். ஆண்கள் கல்யாணம் பண்றதோ பெண்கள் கல்யாணம் பண்றதோ பெரிய விஷயமே கிடையாது. சரியா? இப்ப அப்படியே சொல்றாங்க, எனக்கு அவரை மாதிரி ஒருத்தர் கிடைப்பாரா, எனக்கு நிக்கா செஞ்சாலும் கூட அவரை மாதிரி ஒருத்தர் கிடைப்பார்மாக நினைத்துக் கொண்டேன். ஆனால் இந்த துஆவுடைய பரக்கத்தை கொண்டு பெருமானாரை கிடைத்து விட்டார் சொல்லிட்டு சொல்லுவாங்க, பெருமானாரை விட உயர்ந்தவர் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த துஆவுக்கு அப்பொழுது சக்தி இருக்குது என்பது ஒரு விஷயம். அதனால என்ன செய்ய, அதிகமா நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், எல்லாருக்கும் இன்னும் கொடு, எனக்கு வந்து நிறைய கொடு, நான் 4 பேருக்கு உதவி செய்யறேன், என்ன எனக்கு வந்து கேட்கணும். 2 3வது சொல்றாங்க சதக்காக்கள், தான தர்மங்கள் இல்லையா. சதக்கா என்பது நம்ம என்ன செய்யறோம், அதாவது ஒரு குறிப்பிட்ட மாதங்களையும் நேரங்களையும் அப்பெல்லாம் செய்யுங்கிறது. ரமலானுடைய காலத்துல செய்யுங்க, நான் வேணாம்னு சொல்ல, ஆனா ரமலான்ல மட்டும்தான் செய்யுங்கிறது தான் பிக்சட் பண்ண தேவை. நம்மளால எந்த நேரத்துல எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கு. குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்யணும். ஆனா பயானம் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஒரு மலக்கு காலையில எந்திரிச்ச உடனே என்ன செய்யறாரு, காலையில அதிகாலை நேரத்துல இந்த பூமிக்கு வர்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, அல்லாஹ் மாத்தி இவர் யார் கொடுக்கின்றாரோ அவருக்கு என்ன சிறந்த பகரத்தை கொடு, யார் கொடுக்கிறாரோ அவருக்கு சிறந்த பகரத்தை கொடு, யார் வந்து கொடுக்காமல் தடுத்துக் கொண்டாரோ அல்லாஹ் மாத்தி இதில் முன்பிக்கு ஹல்பா, யார் கொடுக்கிறவங்களுக்கு சிறந்த பகரத்தை கொடு. 2வது என்ன செய்யறாரு, குர்ஆனில் சொல்றாரு, மறுபடியும் அவர் துஆ செய்யறாரு, அல்லாஹ் மாத்தி இதில் மூசிக்கு தலஃபா, யார் கொடுக்க வழி அவருக்கு நஷ்டத்தை கொடுவாங்க. சொல்லுவாங்க, தினந்தோறும் நம்மால் முடிந்த அளவுக்கு தர்மம் செய்து கொண்டே இருக்கு. தர்மத்தின் மூலமாக மிகப்பெரிய சக்திகள் இருக்கிறது. இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னால நம்ம அரபிக் காலேஜ்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஒயிட் ஹவுஸ்காரங்க எல்லாம் வந்து டெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, அப்ப ரூல்ல கசின் வந்து வரலாறு சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, சொல்றாங்க தர்மம் எவ்வளவு பெரிய சக்தியானதுன்னு சொன்னா, இவனுடைய மௌத்தை கூட மாற்றுகின்ற சக்தி தர்மத்துக்கு. அதனால சொல்லுவாங்க சதக்கத்து ரப்புல் பலா வல் கலான்னு சொல்லுவாங்க. சதக்காங்கிற தர்மம் என்பது பலா முசீபத்தை நீக்கும் என்பது மட்டுமல்ல, கலாக்கடரை கூட தீர்க்கும். நம்ம போற வழியில ஒரு ஆபத்து அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் அந்த அல்லாஹ்வுடைய முடிவை மாற்றக்கூடிய சக்தி தர்மத்துக்கு. வாழ்க்கை பயணங்களை எவ்வளவு தூரம் நம்ம போறோம் வர்றோம், சரியா, நம்ம தர்மங்கள் செஞ்சு ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா தர்மங்கள் செஞ்சிருப்போம். போகிற நேரத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். வரலாற்று செய்தி சொல்றாங்க, அந்த வரலாறு சொன்னாரு, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒருத்தர் இருந்தார், நல்ல வசதியானவன், சரியான கஞ்சன். ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வந்து சொன்னா, இந்த மாதிரி நான் வந்து அவன் என்ன செய்வாங்க, காடுகள்ல போய் விறகு வெட்டி கொண்டாந்து வியாபாரம் பண்ணக்கூடிய கஞ்சன், வசதியானவன் கஞ்சன். அவன் என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வந்து பயணம் சொல்லிட்டு போறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயணம் சொல்லி போறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயணம் சொல்லி போனா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டா இவன் போறவன் திரும்ப மாட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த கஞ்ச போய் போறதுதான் அவனுடைய கடைசி பயணம், இவன் திரும்பி வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. அவன் போயிட்டு என்ன செஞ்சான், போய் என்ன செய்யுது, அந்த விறகுலாம் வந்துட்டு வெட்டி அதை வித்துட்டு வந்து சேர்ந்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றான், நல்லபடியா போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றான். ஏன்னா அந்த காலத்துல சில வளமைகள் இருக்கு, அதாவது போகும்போது பயணம் சொல்வது, வந்த பிறகு பயணம் சொல்வது என்பதெல்லாம் இருந்துச்சு. எங்க ஊர் அந்த கடற்கரை சைடுல ஆரம்பத்துல அதெல்லாம் இருந்துச்சு. என்ன செய்ய அப்படின்னா, ஊரை போறாங்க அப்படின்னு கேட்டா இங்க உள்ள இமாம் என்ன செய்வாங்க, போயிட்டு வர சொல்லுவாங்க, வந்த உடனே செய்வாங்க துவா செய்ய சொல்லுவாங்க. இதெல்லாம் வளமைகள் இருந்துச்சு. இப்ப எல்லாம் அறிவுகள் அதிகமாகி போய் ஒவ்வொருத்தவங்களும் என்ன செஞ்சா அப்படின்னா பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் மாறி போச்சு, பழக்கங்கள் மாறி போச்சு. அன்னைக்கு ஒரு வளமைகள் இருந்துச்சு, என்ன செய்வாங்க, துவா செய்ய சொல்லுவாங்க, வரும்போது அவங்க சந்தை செய்வாங்க, துவா செய்ய சொல்லுவாங்க, இதெல்லாம் வளமைகள் இருந்துச்சு. சரி, அப்ப என்ன செய்ய, வந்த உடனே என்ன செய்ய, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பேசிட்டு இவங்களுக்கு புரியல. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ஏன்னா மக்கள் ஒரு வகையா பாக்குறாங்க, என்னடா ஒரு மாதிரியா மக்களும் பாக்குறாங்க. ஏற்கனவே வந்து பனு இஸ்ராயல்கள் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை குறை சொல்றாங்க. சில பேருக்கு மனிதர்கள் சில பேர் இருப்பாங்க, நீங்க 99% நல்லது செஞ்சாலும் கூட அது பூரா தெரியாது, ஒரு குறை மட்டும் தான் தெரியும். பனு இஸ்ராயல்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அந்த அவ்வளவு உதவிகள் ஒத்தாசிகள் செஞ்சவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். இவங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ்வுடைய பேரை வாங்கி கொடுப்பாங்க. ஒரு வழியில போயிட்டு சொல்லுவாங்க, மூசாவே ரொம்ப வேர்வையா இருக்கு, ரொம்ப வெக்கையா இருக்கு, மேக நிழல் கொடுத்தா தேவையில்லை, துவாசி வந்தல்லன்னா அலைக்கும் மேக நிழல் கொடுக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க,
இந்த 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 பூமியுடைய சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. வானத்துல இருந்து சாப்பாடு இறங்கும், வானத்துல இருந்து நான்வெஜ் இறங்கணும்னு சொல்றாங்க. மண்ணு செல்வாங்கிற உணவை வந்து இறங்கி கொடுத்தாரு. அது மாதிரி இவங்க என்ன கேட்டாலும் செய்வாங்க, எல்லாரும் கேட்டு கேட்டு வாங்கி கொடுப்பாங்க. ஆனா திண்டு கூட குறை சொல்லுவாங்க. சில பேர் பாப்பாங்க, நம்ம திண்டு ஒரு குறைய சொல்லுவாங்க. அதே மாதிரி குறை சொல்லக்கூடியவங்க ஏற்கனவே மூசா குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் வேற சொல்லிட்டா திரும்ப மாட்டாங்க. சரியா? அவன் திரும்பி வந்துட்டான். நீங்க பார்த்த மூசா மக்கள் பாக்குற ஒரு மாதிரியா அவங்களால கேட்க முடியாதுங்க. ஒரு வகையா பாக்குறாங்க. என்னையா அப்படி சொன்னா வந்து நிக்கிறாங்க. இவங்களுக்கு புரியல. அல்லா தானே சொன்ன, அல்லாட்ட கேட்பா என்னடா அல்லா இவன் மூத்தா போயிருவான்னு நீ சொன்ன. அது மாதிரி நான் வந்து நீ வந்து எல்லா ரகசியம் தெரிந்தவன், மறைவான விஷயத்தை தெரிந்தவன், உன்னுடைய வல்லமையை வழங்குறதுக்கு தான் நான் மக்கள் விளங்குங்கிறத நான் சொன்னேன். கடைசியில பார்த்தா இவன் வந்து நிக்கிறான், இவன் வந்து உன்னையும் பாக்குறாங்க என்னையும் பாக்குறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, அவட்டே என்ன நடந்துச்சு கேள்விப்பான். ஏன் நடந்துச்சு அவட்ட. அப்ப அவட்ட கேட்டாங்க, என்னப்பா போனியா, நல்லபடியா போயிட்டு வந்தியா? போனேன் வந்தேன். இடையில ஏதாவது நடந்துச்சாப்பா? பயணத்துல கோவில வரையில ஏதாவது நடந்துச்சா? இன்னும் ஏதாவது நிகழ்வு நடந்துச்சா? இல்ல ஒண்ணும் நடக்கல. இதை யோசிச்சு பார்த்து சொல்லுவேன் அப்படின்னு. என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்ல. நான் கோவில ஒரு 3 ரொட்டி கொண்டுட்டு போனேன். ஒரு இடத்துல சாப்பிட்டு உட்கார்ந்து இருந்தேன். பசிக்குது அப்படின்னா சரி போய் தொலைன்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டி அவனுக்கு கொடுத்தேன். அது கொடுக்க மாட்டான். சரி பசிக்குது வேற கேட்டான், போற வழியே கேட்டான் அப்படின்னு. சரி தொலைலாம் போயிட்டு போறான்னு ஒரு ரொட்டியை கொடுத்தேன். வேற ஒன்றும் செய்ய. அப்பதான் வந்துகிட்டு என்ன சொன்னா, அல்லாஹ் தஆலா சொன்னா, இந்த ஒரு ரொட்டி தான் அவனை காப்பாத்தினா, அவன் கொடுத்த ஒரு ரொட்டி தான் அவனை காப்பாத்தினா. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அவன் மூசா பார்த்து சொல்லுவான், மூசாவே அவருடைய வந்து இது இருக்கா இல்லையா, அவன் கொண்டு வந்த அந்த விறகு கட்டு இருக்கா இல்லையா, அந்த விறகு கட்டை பிரிக்க சொல்லி. ஏன்னா வந்தோட விறகு கட்டோட வந்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க வந்தான். அவன் அந்த விறகு கட்டை பிரிக்க சொல்லுவான். விறகு கட்டை பிரித்து பார்த்தால் அங்கே மிகப்பெரிய பாம்போடு உள்ளுக்குள்ள இருந்துச்சு. அப்ப என்னன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா அப்படின்னா, அந்த பாம்பின் மூலமாக குத்தப்பட்டு அவன் இறந்து போவான் விதி. பாம்பு உள்ள போயிருச்சு. ஆனா உள்ள போயிருக்கேன் இவன் அடுத்த தலைக்கு வச்சான் அப்படின்னா கட்டும் போது உள்ள போயிருச்சு. அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா அடுத்து தலைக்கு வச்சாலும் அவனை கொட்டுறது. ஆனால் அவன் அதுக்கு இடையில சாப்பிடும் போது அவன் கொடுத்த ரொட்டி இருக்கல இல்லையா, இந்த தர்மம் அவனுக்கு எனக்கு பிடித்து போனது. கஞ்ச பையனா இருந்தாலும் கூட பசிக்குது வந்து கேட்ட உடனே சரி போயிட்டு போற ஒரு ரொட்டி கொடுத்தாரு இல்லையா, அந்த தர்மம் எனக்கு பிடித்து போனது. அவனுடைய மௌத்தை நான் மாற்றி எழுதி அவனுக்கு 7 வருஷம் ஹயாத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா சொன்னான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே ஒரு ரொட்டி, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, தர்மம் செய்கிற நேரத்தில் அந்த காசு நமக்கு ரொம்ப லேசாக இருக்கலாம், வாங்கக்கூடியவங்களுக்கு பெருசு. இப்போ ஒரு 50 ரூபா கொடுக்கணும்னு வைக்கிறேன். 50 ரூபா நமக்கு ஒரு பெரிய விஷயம். நம்ம 2 பேரும் போய் காலையில போறோம், ஒரு டீயை குடிச்சிட்டு 2 பலகாரத்தை சாப்பிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு, 50 ரூபா காலியாகி போகுது அப்படின்னா. ஆனா எத்தனையோ மக்களுக்கு அது ஒரு நேரத்துடைய உணவு, ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நேரத்துக்கான உணவு. அதனால என்ன செய்யும் அப்படின்னா, தர்மங்கள் எப்போதுமே செய்யும். ஏழை எளிய மக்கள் நான் என்ன செய்யணும், உங்களுக்கு தெரிந்தவருக்கு நல்லா கொடுக்கும். உங்களுக்கு தெரிந்த ஏழை எளிய மக்கள் அண்டை அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் தவிர எனக்கு கூட நான் யாரும் சொல்ல வரேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏழை எளிய மக்கள் அண்டை வீட்டா இருக்காங்க, சொந்த பந்தங்கள் இருக்காங்க, உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா தர்மங்கள் கொடுக்க நேரத்தில் மிகப்பெரிய ஒரு என்ன செய்யும், பாக்கியத்தை ஏற்படும். இது 2வது செய்தி. 1 தஸ்பீஹ்னு சொன்ன, 2வது துவா, 3வது காரியமாக 2வது துவா, 3வது சதக்கா, 4வது காரியமாக கூறுறாங்க பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதும், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதும், உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதும். இந்த 2 காரியத்தை ஒரு ஹதீஸ்ல பெருமானா சொல்றாங்க. ஹதீஸ்ல வருகிறது, அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க, மன் சர்ரஹா யப்சுத் லஹு ஃபி ரிஸ்கிஹி, யாருக்கு தன்னுடைய ரிஸ்கில வந்து பரக்கத்தாக ஆசைப்படுகிறார்களோ, வ யமுத்தஹு ஃபி உம்ரிஹி, நீண்ட காலம் வாழ வேண்டும் ஆசைப்படுகிறார்களோ, ஃபல் யபர்ர வாலிதஹு, தன்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்யட்டும், வல் யஸ்ல ரஹிமஹு, தன்னுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் பெருமானா சொன்னாங்க. என்னன்னா இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். என்ன அப்படின்னா, இந்த 2 காரியத்தை பெருமானா சேர்த்துறாங்க. இங்க 2ஐயும் சேர்த்து வச்சாலும் சரி, மொத்தமா வச்சுக்கிட்டாலும் சரி. சரியா? 2 காரியங்கிறது வந்து பெற்றோருக்கு உபகாரம் செய்வது 1, உறவுகளோட சேர்ந்து வாழும். இந்த 2 காரியமே சரியா, பொதுவாகவே நம்ம எல்லா உறவோட்டையும் சேர்ந்து வாழணும். அதிலும் குறிப்பாக பெற்றோர்களிடத்திலும் சேர்ந்து வாழணும். சேர்த்து சொல்றேன். சரியா? பொதுவாகவே உறவோடு சேர்ந்து வாழ்ந்தாவே அவங்களுடைய துஆவை கொண்டு அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை நீக்குவான், நம்முடைய ரிஸ்கை ஆயுசை பறக்க செய்வான். அதிலும் குறிப்பாக தன்னுடைய பெற்றோர்களுடனான உறவை ஒருவரை செய்யணும், கடைபிடிக்கணும். எல்லா உறவுகளையும் நீங்க நேசமாகீங்க, அதிலே பெற்றோர்களுக்கு உறவை வந்து நம்ம ரொம்ப நெருக்கமாக நேசமாக வைத்துக் கொண்டால் அல்லாஹ் நம்முடைய ஆயுசில பறக்க செய்வான், ரிஸ்கில பறக்க செய்வான். என் ஆசிரியர் ஒருத்தர் சொல்வாரு, பெற்றோருடைய துவா வாங்கிக்க அல்லாஹ் தஆலாவுடைய ஹயாத்திலே ரிஸ்கிலே பறக்க செய்வான், ஆசிரியருடைய துவா வாங்கிக்கா இருமுல அல்லாஹ் தஆலா பறக்க செய்வான்.
நம்ம அனுபவத்துல நம்ம அதை பார்த்தோம். சரியா? உஸ்தாதுமார்கள்ட்ட வந்துட்டு எந்த நேரத்திலயும் சில நேரத்துல பல வகையான உஸ்தாதுகள் இருப்பாங்க. சில பேர் வந்து மரக்காலத்த மாதிரிலாம் சில உஸ்தாதுமார்கள் இருப்பாங்க. சரியா? சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க, ஏதாவது பேசுவாங்க, அடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இது இருக்கும். அப்படின்னு அந்த நேரத்துல அது சொல்லுவார் அப்படின்னா, யார் ஏதாவது பேசுறா காய மூடிடுறான், இது பேசாதமாக அல்லாஹுத்தாலா அந்த உஸ்தாதுமாருடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹுத்தாலா இலுமுல பறக்க செய்யறான். உடைய துவாவுடைய பரக்கத்தை கொண்டு நமக்கு இலுமுல அல்லாஹுத்தாலா பறக்க செய்யறான். பெற்றோர்கிட்ட எப்போதுமே அவருடைய நல்லபடியாக நடந்துட்டு ஒரு துவா வாங்கிக்கணும். நீ நல்லா இருப்பப்பா, அந்த வார்த்தையை நம்ம எப்போதுமே வாழ்க்கையில வாங்கிக்கிறோம். ஒருபோதும் அவருடைய மனது புண்படும்படியாக நடந்து சாபத்தை வாங்கியிருக்கிறார். பெற்றோருடைய துவா இருக்குமானால் ஒருவருடைய வாழ்க்கையில என்ன முசீபத்துகளும் ஏற்படாது. அப்படி ஏற்பட்டாலும் கூட அல்லாஹுத்தாலா ஒன்று முசீபத்தை அல்லாஹுத்தாலா நீக்குவார். இல்லை என்றால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனவலிமை அல்லாஹுத்தாலா கொடுப்பார். அந்த தாங்கிக் கொள்ளக்கூடிய மனவலிமை ஒரு பெரிய பாக்கியம். அவ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கவலைப்படாத விடுறா, கஷ்டம் வந்தா இப்படி கவலைப்படாது. ஊர் உலகத்துல எத்தனையோ கஷ்டங்கள்லாம் இருக்குது, வீடு கவலைப்படாது அப்படின்னு என்ன செய்யக்கூடியனா அவர்கள் பக்கபலமாக ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக ஆகி விடுவார்கள். மிகப்பெரிய பாக்கியம். பெற்றோருடைய நெருக்கம் இல்லையா, அவருடைய துவா இருக்கிறது இல்லையா, மிகப்பெரிய சக்தி ஏற்படுத்தக்கூடியது. உலகத்துல எத்தனையோ மக்கள் இருந்தா, எத்தனையோ மக்கள் என்ன செய்யறாங்க, கஷ்டங்களிலே சிக்கி கொண்டவர்கள் எல்லாம் அந்த பெற்றோருக்கு செய்த உபகாரத்தை கூட அவர்கள் என்ன செஞ்சாங்க, நல்லபடியா வந்தாங்க. புகாரி ஷெரீஃப்ல ஒரு வரலாறு, புகாரி ஷெரீஃப்ல ஒரு வரலாறு வரும். 3 பனி இஸ்ராயீல்ல வந்து 3 இளைஞர்கள் என்ன செய்வாங்க, போய் ஆடு மேய்க்க போவாங்க. ஆடு மேய்க்க போகும்போது பாத்தீங்கன்னா வந்து மழை பெய்யும் வந்து குகைக்குள்ள வருவாங்க. குகைக்குள்ள போனோம்னா மேல இருந்து ஒரு உருண்டு வந்த மழை வந்து ஒரு பாறை உருத அடைச்சு இந்த லிப்டர்ஸுக்கு நான் கதையாகி போயிடும், உள்ள மாட்டிடும். இவங்க 3 பேர் சேர்ந்து தள்ள முடியாது. புகாரி ஷெரீஃப்ல ஒரு வரலாறு, இஹ்லாஸ்ங்கிற பாடம், மன தூய்மை அப்படிங்கிற பாடத்துல எடுத்தோட ரசூல் அந்த ஹதீஸ் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல இந்த ஹதீஸ்லாம் வந்துடும். அப்ப என்ன செய்ய, தள்ளுவாங்க முடியாது. என்ன செய்ய முடியும், 3 பேர் சேர்ந்து தள்ளி பார்க்கறா, தள்ள முடியாது. அந்த காலத்துல குறைத்தொடர் வசதியா இருக்கு, அடையாளத்தோட இருக்கு. இப்போ இன்னைக்காவது மேப்ப போட்டு காமிக்கலாம். என்ன செய்யலாம், ஒரு பேர் போயிட்டா, ஒரு இடத்துல போயிட்டா தெரியல அப்படிங்கிற மேப் போடுறாங்க. இந்த மாதிரி இந்த கட்டிங்களும் நேரம் வந்துடும், ஒண்ணும் செய்ய முடியாது. அப்பதான் என்ன செய்ய, 3 பேர் ஆலோசனை பண்ணி என்ன செஞ்சாங்க, நம்ம இந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். நம்ம வாழ்க்கையில செஞ்ச ஏதாவது நல்ல காரியத்தை சொல்லி நம்ம வந்து அல்லாஹ் துவா செய்யணும். அல்லாஹ் தஆலா அந்த கஷ்டத்தை நீக்குவாங்க செய்து அவங்க முடிவு பண்றாங்க. முதல் மனிதர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டா, யா அல்லாஹ், எனக்கு வயசான பெற்றோர்கள் இருந்தாங்க, நான் ஆடு மேய்க்கக்கூடியவனாக இருந்தேன். எப்ப வந்தாலுமே அந்த பெற்றோருக்கு வந்துட்டு அவங்களுக்கு முதல்ல அந்த உணவை கொடுத்து விட்டு அந்த பாலை கொடுத்துட்டு தான் என்ன செய்வேன், இரவு நேரத்துல பாலை கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்சது பிறதா நாங்க சாப்பிடுவோம். ஒரு நாள் நான் தாமதமாக வந்து அவங்க தூங்கிட்டாங்க. அப்ப என்ன செஞ்சேன், நான் அவங்களுக்காக இந்த பாலை கறந்து நான் என்ன செய்ய, தாய்க்கு நான் நின்றுகிட்டே இருந்தேன். அவங்க எந்திரிச்சோன்னு கொடுப்பதற்காக வேண்டிய என்ன செஞ்சேன், நின்றுகிட்டே இருந்தேன். அவர் காலை நேரத்துல எந்திரிச்சாங்க, அது வரைக்கும் நான் நின்று செஞ்சேன். அந்த என்ன செஞ்சேன், அவங்களுக்கு கொடுத்தேன். அது வரைக்கும் நான் சாப்பிடல, என்னுடைய குடும்பத்தினர் சாப்பிடல. என்னுடைய தாய்க்கு முதல்ல கொடுத்துட்டா என்ன செய்வேன், நாங்க சாப்பிடக்கூடிய வளமா. அவங்க எப்ப எந்திரிச்சாலும் கொடுக்கணும், ஏன்னா பசியா தூங்கிட்டாங்க. எந்திரிச்ச உடனே இந்த சாப்பாடை கொடுத்துடணும், அந்த உணவை கொடுத்துடணும், அந்த பாலை கொடுக்கணுங்கிறக்கா நான் நின்றுகிட்டு இருந்தேன். அல்லா, இது உனக்காகவே நான் இதை செய்வேன். இதை என்னுடைய வரக்கத்தை கொண்டு என்னுடைய கஷ்டத்திற்கு அவர் துவா செய்தார். அந்த பாறை விலகியதாக பெருமானா சொல்லுவாங்க. அந்த பாறை கொஞ்சம் விலகி இருக்கு. 2வது மனிதர் ஒரு துவா செய்வார், 3வது துவா செய்வார், அந்த பாறை முழுமையாக விளக்கும். என்ன அறிஞர் பெருமக்கள் எழுதுறாங்க அப்படின்னா, பெற்றோருக்கு நாம் செய்த உதவிகள் இருக்கு இல்லையா, வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய உதவிகளை இழுத்து வரக்கூடியது. நாம் எவ்வளவு பெரிய நெருக்கடியிலே மாற்றிக்கொண்டாலும் கூட இழுத்து வரக்கூடியது. பெற்றோருடைய துவாவின் மூலமாக இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்களாக ஏற்படுது. நம்ம நசீபுல நாம் கெட்டவன் என்பதாக எழுதப்பட்டு நம்ம கெட்டு குட்டியோத்தோரா போனாலும் கூட அந்த பெற்றோருடைய துவாவை கொண்டு இந்த உலகத்துல நல்லா வந்தவங்களா இருக்காங்க. அதனால பெற்றோருடைய துவாவை நம்ம எப்போதுமே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க இல்லையா, அப்துல்லா முபாரக் இருக்காங்களே, புகாரி இமாமுடைய ஆசிரியர், புகாரி இமாமுடைய ஆசிரியராக இருந்தாங்க. ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா என்ன செய்வாரு, தன்னுடைய வீட்டுடைய மாடியில மது அருந்தி கொண்டு இன்னிசை கச்சேரியோட இரவு வாலிப வயசுல ரொம்ப சேட்டை பண்ணுவார். அந்த தாயார் என்ன செஞ்சாங்க, அவருக்காக துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு என்ன செய்து ஹிதாயத்தை கொடு, நேர்வழியை கொடு. ஹதீஸ் கலையில அவர் பெரிய அறிஞராக, ஹதீஸ் கலையில பெரிய அறிஞராக, மேதையாக என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா மேதையாக. அதனால என்ன செய்ய அப்படின்னா, பெற்றோருடைய துவா இருக்குது இல்லையா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன வகையான கஷ்டங்கள், அவன் வந்து கெட்டு குட்டியோத்தோரா போயிருந்தாலும் கூட பெற்றோருடைய துவாவை கொண்டு என்ன செய்கின்றான், நல்லபடியாக ஆகிவிடுகிறார். அதனால என்ன செய்ய அப்படின்னா, பெற்றோருடைய துவா. அதே மாதிரி என்ன செய்ய, நம்முடைய உறவுகளோடு சேர்ந்து வாழ், உறவுகளோடு எல்லா உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்து அவருக்கு உதவிகள் ஒத்தாசையாக இருக்கிற நேரத்துல அவங்க செய்யக்கூடிய துவாவின் மூலமாக அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
அவங்க உதவியா இருக்கும், அவங்க துவா செய்யதான் செய்வாங்க. அவங்களோட நாம் நேசமா இருக்கும், அவங்களுடைய கஷ்டத்துல நம்ம பங்கெடுக்கிறோம். அவங்க என்ன செய்ய நமக்காக துவா செய்ய நேரத்திலே நம்ம என்ன செய்வான், கலாக்கதில் எழுதப்பட்ட கஷ்டத்தை கூட என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா மாற்றுகிறான். அதனால நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலுமே விதியை நம்ப வேண்டும் என்பது ஒன்று. அந்த விதி என்பது 2 வகையாக இருக்கிறது. கலா முகத்தர் என்பது அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டு திருத்தப்படாது என்பதாக இருக்கிறது. இரண்டாவது என்ன செய்யறது, சில வணக்கங்களை கொண்டு திருத்தப்படக்கூடிய விதி என்பது இருக்கிறது. இரண்டாவது செய்தி கலாக்கதிரை மாற்றுகிற சக்தி இருக்கு அப்படின்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து ஸாலிமீன் அதிகமா ஓதிட்டு வரணும். இரண்டாவது என்ன செய்யணும், அதிகமாக நம்ம அல்லாஹ் துஆ செய்யணும். ஏன்னு சொன்னால் இந்த புனிதமான இந்த இரவுல அதாவது உமரே ஃபாரூக் கொண்ட பெரிய சஹாபாக்கள் இந்த துஆ ஓதுனாங்க. இது இந்த இரவிலே அவர் ஓதி இருந்தாலும் கூட எல்லா காலத்திலுமே நம்ம இதை ஓது. என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் என்னுடைய பெயர் அதாவது பாவிகளில் எழுதப்பட்டிருந்தால் என்ன அதை நீக்கிவிட்டு நல்லடியாருடைய பதிவேட்டினுடைய பெயரை எழுதுவாயாக. இது எல்லா நேரத்திலும் சரி. என்னுடைய பேரு பாவிகளுடைய பதிவேட்டில் இருக்கு அப்படின்னா அப்படின்னா பெருமானா சொல்லுவாங்க, சில மக்கள் செய்வாங்க அப்படின்னா அவர் இபாதத் செய்து கொண்டே இருப்பார். அவருடைய விதியின் கடைசியில் அவன் பாவியாக மௌத்தாகமாக எழுதப்பட்டிருந்தால் கடைசியில் அவர் பாவத்தை செய்து பாவியாக மௌத்தாயிருப்பார். அதே நேரத்தில் சில மக்களுடைய விதியில அவன் நல்லவனா மௌத்தாகுவான் இருந்தா அவன் இந்த உலகத்திலே பாவங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கூட செய்கிற கட்டாயம் இல்ல, பாவங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கூட கடைசியில அவன் நல்லது செஞ்சு விட்டு நல்லவராக மௌத்தாயிருந்தார். இப்படியெல்லாம் இருக்கிறது. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அல்லாஹ்வை எப்போதுமே துஆ செய்யணும். அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அதை நீக்கி, என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வர வேண்டுமாக இருந்தாலும் கூட அதை நீக்கிறது சென்று நம்ம செய்யணும், துஆ செய்யணும். மூணாவது ஒண்ணு, நம்மளால முடிந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்யணும், தான தர்மங்கள் அதிகமா செய்யுங்க. ஏன்னு சொன்னால் அந்த ஏழையினுடைய துஆவுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. பெருமானார் சொல்லுவாங்க, இது தெரிமு தாவத்து சாயித், யாசகருடைய துஆவை நீங்கள் பாக்கியமாக கருதுங்கள். யாசகருடைய துஆவை நீங்கள் பாக்கியமாக கருதுங்க. கனிமத்னா என்ன அர்த்தம்? கனிமத்னா போர்ல கிடைத்த செல்வத்தினுடைய பொருளுக்கு சொல்லுவாங்க ஒரு யாசகருக்கு நீங்க உதவி செய்றீங்க, அவர் உங்களுக்காக துஆ செய்யறாரு என்பதை பாக்கியமாக கருதுங்க. என்று சொன்னால் பைனலை சபைனா பைனல்லாஹி ஹிஜாப், அதற்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த வகையான திரையும் நிர்வாகம் மாற்றுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் மனசார துஆ செய்வார். யார் மனசார நமக்கு என்ன செய்ய, அவர் கஷ்டப்படுறாரு, நம்ம கொடுக்க நேரத்தில் ஒரு மனசார துஆ செய்யறாரு. அதனால என்ன செய்யணும், தர்மங்கள் அதிகமாக செய்யணும். நாலாவதாக உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். எல்லா உறவுகளையும் விட சிறந்த உறவு பெற்றோரான உறவு. பெருமானார் கேட்கப்பட்டது, பெருமானாருக்கு ஒரு கேட்பார், அல்லாஹ்வுடைய தூதரே எல்லாத்தையும் நேசமா இருக்கு நெருக்கமா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனால் முதலிலே நான் நட்பு வைப்பதற்கு தகுதியானவங்க யாருப்பா? பெருமானத்துல ஒரு தாயின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு தாயின்னா சொல்லுவாங்க. மூன்றாவதாக கேள்வி கேட்கும்போது தாயின்னா சொல்லுவாங்க. நாலாவது கேட்கும்போது தந்தைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தந்தை ஒரு பிள்ளையுடைய வளர்ப்பிலே படக்கூடிய கஷ்டத்தை விட ஒரு தாய் 3 மடங்கு படுகின்றார். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்வார். ஏன்னு சொன்னால் கருவிலே குழந்தை என்ன செய்யறது, சுமக்குதல் என்பது ஒன்று. கருவிலே சுமக்குதல் ஒன்று. இரண்டாவது குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சிரமம். மூன்றாவதாக தன்னுடைய உதிரத்தை பாலாக கொடுக்கிறார். பெருமானார் சொல்வான், குர்ஆனில் சொல்வான், இந்த 3 வகையான தியாகத்திலே தான் அந்த குழந்தையை அவர் செய்கிறார், பெற்றெடுக்கின்றார். அதனால பெருமானார் சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த உலகத்திலே உறவு கொள்வதிலே, அதாவது உறவு, அந்த உறவோடு நேசமாக வாழ்வதிலே முதல் நிலை தன்னுடைய தாய்க்கு கொடுக்க வேண்டும், அடுத்ததாக தன்னுடைய தந்தைக்கு கொடுக்க வேண்டும், அடுத்து எல்லா உறவுகளுடைய தேசமாக வாழ்கிற நேரத்திலே அவருடைய துஆவை கொண்டு அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டத்திலே இருந்தால் அல்லாஹ் நீக்குகிறார். வரக்கூடிய காலத்தில் கஷ்டத்தை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறார். இதை கேட்டோம், அதை கடைபிடிக்க அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ரியா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم ربنا إنك تعلم ذنوبنا فاغفرها وتعلم عيوبنا فاسترها وتعلم أمراضنا فاشفيها وتعلم ديوننا وهمومنا فازلها وتعلم حاجاتنا فقضيها بفضلك وجودك يا أكرم الأكرمين. اللهم عافنا في بدننا، اللهم عافنا في سمعنا، اللهم عافنا في بصرنا، لا إله إلا أنت. اللهم إنا نعوذ بك من الكفر والفقر ونعوذ بك من عذاب القبر، لا إله إلا أنت. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களின் பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், மனைவி, மக்கள், நண்பர்கள், உலகத்திலே உண்டான மூமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டு மறைந்து விட்ட மூமினான ஆண்கள், பெண்கள் அனைவரின் பாவங்களை மன்னிப்பாயாக.
யா அல்லாஹ், குறிப்பாக இந்த மஹல்லா வாசிகள் மற்றும் இந்த மஜ்லிஸில் ஒன்றோடு இருக்கிற அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த புனிதமான இரவிலே யா அல்லாஹ் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் இபாதத் செய்கின்றோம். யா அல்லாஹ், மீதி இருக்கின்ற இரவிலும் பகலும் இபாதத் செய்வதற்கு நல்ல புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், வரக்கூடிய காலங்களிலே இன்னும் அதிகமாக இபாதத்துகள் செய்ய பாக்கியத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து நிறைய வணக்கங்கள் செய்கிற பாக்கியத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், எல்லா நேரத்திலையும் யா அல்லாஹ் உடைய விசேஷமான பாதுகாப்பையும் பரக்கத்தையும் வழங்குவாயாக. யா அல்லாஹ், பண நெருக்கடியை விட்டும் மன நெருக்கடியை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மனிதர்கள் ஜின்கள் ஷைத்தான்களின் தீங்கை விட்டும் பாதுகாப்பாயாக. கண்ணேர்களை விட்டும் பொறாமைகளை விட்டும் கெடுமதிகள் சூழ்ச்சியாளர்களின் சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இயற்கை சீற்றங்கள், கொடிய நோய்கள், திடீர் ஆபத்துகள், அனைத்து விதமான பலா முசீபத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பெயர் பாவிகளுடைய பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருந்தால் யா அல்லாஹ் அதை அழித்து விட்டு யா அல்லாஹ் நல்லவருடைய பதிவேட்டிலே பதிவு செய்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பெயர் நல்லவருடைய பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதை நிரந்தரமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எந்த கைரு பரக்காத்துகள் எல்லாம் கேட்டார்களோ அனைத்து நலவுகளையும் இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் எங்களுக்கும் வழங்குவாயாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன பலா முசீபத்தில் விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அனைத்து ஆபத்துகளை விட்டு உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களும் ஒருதாய் மக்களாக ஒற்றுமையோடு வாழ்கிற பாக்கியத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்களோ யா அல்லாஹ் அவருக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக பலஸ்தீன் மக்களை நீ பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், அவளை அழிக்க நினைக்கின்ற யா அல்லாஹ் ஆதிக்க சக்திகளுக்கு யா அல்லாஹ் உடைய பாடத்தை நீ வழங்குவாயாக. யா அல்லாஹ் உடைய படிப்பினைகளை தண்டனைகளை அவர்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், அவளுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக. ஹிதாயத்துக்கு வரமாட்டார் என்று சொன்னால் ஆதி சமூகத்தை அழித்ததை போன்று அவர்களை அப்புறப்படுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீன் மக்களை நீ பாதுகாப்பாயாக. பைத்துல் முகத்தஸை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அந்த மக்கள் என்ன கஷ்டத்தை யா அல்லாஹ் சந்திக்கிறார்களோ யா அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த கூலியை நீ வழங்குவாயாக. யா அல்லாஹ், சிறந்த பகரத்தை அவளுக்கு நீ வழங்குவாயாக. யா அல்லாஹ், அவர் எதை இழந்தாலும் அதை விட சிறந்த பகரத்தை நீ வழங்குவாயாக. யா அல்லாஹ், அவர்களை போன்று ஈமானிலே உறுதி படைத்தவளாக இபாதத்தில் ஆர்வமான மக்களாக யா அல்லாஹ் உலகத்தில் வாழ்கிற அனைத்து மூமினான மக்களையும் எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழும் காலம் எல்லாம் கண்ணியத்தோடு வாழ்ந்து களிமாவோடு மரணிக்கிற பாக்கியத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னை மறவாதிருக்கிற பாக்கியத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், நீ கொடுத்த அருள்படைகளுக்கு நன்றி செய்கிற பாக்கியத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், உன் புறத்திலிருந்து சோதனைகள் ஏற்படுகிற நேரத்திலே பொறுமையை கடைபிடித்தவுடைய கலாக்கத்தை ஏற்றுக்கொள்கின்ற மன வலிமையை தருவாயாக. யா அல்லாஹ், என்ன துன்பம் ஏற்பட்டாவிடத்தில் அழுது தொழுது மன்றாடி உடைய விசேஷமான உதவிகளை பிறகு நல்ல நசீபை வழங்குவாயாக. யா அல்லாஹ், அதிகமாக உன்னை தஸ்பீஹ் செய்யக்கூடியவளாக, இடத்திலே அதிகமாக துஆக்கள் செய்யக்கூடியவளாக, அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவளாக, உறவுகளை பெற்றோரை யா அல்லாஹ் நேசிக்கக்கூடியவளாக, யா அல்லாஹ் அவரோடு சேர்ந்து வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இவ்வுலக வாழ்க்கைக்கும் அருமைக்கும் எங்களுடைய தீனுக்கும் எது நன்மையாக இருக்கும் அது அனைத்தும் எங்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், எந்த விஷயங்கள் எங்களுடைய தீனுக்கும் துன்யாவுக்கும் அருமைக்கும் யா அல்லாஹ் தீமையாக இருக்கும் அதை எங்களை விட்டு நீக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த துஆவின் அருளாலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தாலும் புனிதமான இந்த இரவினுடைய இந்த மாதத்தினுடைய இந்த இடத்தினுடைய பரக்கத்தை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா துஆனா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி கல்கி சய்யிதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ்.